என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறள்? நேக்கு மொத்தம் 6 ஆம்பளை பசங்க, அதுல 4 பேரு கல்யாணம் ஆயிடுத்து. இவன் கல்யாண ராமன், இவன் தம்பி ஜானகி ராமன், இவன் 2 பேருக்கும் இன்னும் ஆகல. இவனுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். வர்றவ பூரா இவன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றா. இவனுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்கிறது. இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு சத்த பார்த்து சொல்லலாம். ஒரு தோஷமா 2 தோஷமா? இவர் பிறவி ஜாதகமே தோஷமா இருக்கு. ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு இதுல எழுதி இருக்கிற மந்திரத்தை தினம் ஜெபிங்கோ, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு நாள் ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு தடவை செய்தா 1000 தடவை செய்த பலன் உண்டு. இன்னைக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கல்யாணம் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம். தாமதம்னா எப்ப நடக்கும்? 60 வயசுலயா? ஆமா, 60ஆம் கல்யாணம் பேஷா நடக்கும். என்ன சொல்றேன்? குறுக்க குறுக்க பேசாம மந்திரத்தை ஜெபி. இந்தாக்கோ, தட்சணை வாங்கிக்கோ. அண்ணா எவ்வளவு அது? 1001 ரூபா. சுவாமிகளே, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஒரு தடவை செஞ்சா 1000 தடவை செய்யறதுக்கு சமம்னு சொன்னீரல்லவா? இந்த 1 ரூபாய் பிடிக்கும். 1000 ரூபாய்க்கு சமம். மொத்தமா இடத்த காலி பண்ணுங்க. டேடே, நான் சொன்னேனோ இல்லையா, இதான் பிறவி தோஷம். புடிக்கிட்டியா? நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இந்தாக்கோ, இதை வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். கிருஷ்ணா, நோக்கு தினமும் மாலை போட்டு கும்பிடுறேன். உன் நீல நிற மேனில இருந்து உதிர்ற பெயிண்ட் எல்லாம் டச் அப் பண்ணி உன்னை பாலிஷா வச்சுட்டு இருக்கேன். எனக்கு கல்யாண ராமன்னு பேர் வச்சுட்டு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். உன் ரேஞ்சுக்கு 10000 பொண்டாட்டியா, என் ரேஞ்சுக்கு ஒருத்தியாவது செட்டப் பண்ண கூடாதா நீ? என்ன கிருஷ்ணா மைண்ட டைவர்ட் பண்ற? வேலைக்காரி லட்சுமி, என் ரேஞ்சுக்கு வேலைக்காரி லட்சுமியை செட்டப் பண்ணிக்கணுங்கிறியா? தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஹாய் லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, நில்லு 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 நில்லு. லட்சுமி, நீ மாடா உழைச்சு ஓடா தேயிற. ஆனா எங்க அண்ணனுங்க அல்ப பசங்க உனக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குறாருங்க. நீ மட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. நோக்கு இந்த மாசமே போட்டு தர. என்ன கேட்க போறீங்க? ஆண்டவன் மனுஷாளுக்கு சிலத 2ஆ படிச்சிருக்கான், சிலத 1ஆ படிச்சிருக்கான். இப்போ கண்ணு 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பாக்க. காது 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த கேட்க. இந்த வாயை ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பேச. இந்த 2 ஏன் படிச்சான்? என்ன இது தப்பா பேசுறீங்க? இல்லம்மா, இந்த கையை ஏன் படிச்சான்னு கேக்குறேன். ஓங்கி அறைய. அறையறதுக்கு மட்டும் தான் சொல்லணுமா? ஏன் கட்டி அணைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாதா? கிருஷ்ணா, நோக்கு மாலை போட்டது வேஸ்ட், நோக்கு டச் அப் பண்ணது வேஸ்ட். எனக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. கல்யாணம் வந்துட்டம்மா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆத்துல யாருக்கும் குழந்தை பிறக்காதுமா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னா நம்மளாம் சேர்ந்து மிமிக்ரி பண்ணாதான் உண்டு. அறிவு கட்டவனே, ஏடா கூடமா பேசாதடா. கும்பகோணத்துல இருந்து ஜானகிராம கல்யாண விஷயமா பேச ஒருத்தர் வரா. பேரு பத்மநாப. 11 மணி பஸ். நீதான் போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சிட்டு வரணும். என்னது? ஜானகிராம கல்யாண விஷயமா பேச வராளா? அண்ணன் நான் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணா ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒண்ணும் நினைக்க மாட்டான். உனக்கு வேலை வெட்டி கிடையாது, அதனால உனக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். நோக்கு ஒண்ணு கிடைச்சா மாதிரி நேக்கு ஒண்ணு கிடைக்காதா? அபிஷ்டு, வாசல்ல நின்னுண்டு ஏண்டா கத்தின்னு இருக்க? இதோ பாரு, நோக்கு கல்யாணம் ஆகணும்னு நானும் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அந்த தெய்வ பலத்தை விட உன் ஜாதக பலம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணுமா? தலைமுறை தலைமுறையா நம்ம பாட்டுல ஒருத்தர் சங்கர மடத்துல போய் சேவை செய்யறா. அந்த பாக்கியம் நோக்கு தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாக்கியமா? இல்லையா பின்ன? 20 வயசுல உங்க கல்யாணம் எடுத்து நீ பேசாத. சும்மா கத்தாதரா. ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். சொந்தப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 11 மணி பஸ்ல வரவாள கூப்பிட்டு வா. இல்லைன்னா ஆத்து பக்கமே வராத. வாமா போலாம். வா லட்சுமி வா. ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேலைக்கு சேர்ந்தா இந்த வீட்டுல கல்யாண ராமையர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தொட்டு தொட்டு பேசுறாரு. வயசு பொண்ணுங்க விஷயத்துல எவனுமே ஆச்சாரம் பார்க்க மாட்டான். அட அது சரியா? கல்யாண ராமையரை சமாளிக்க ஒரு வழி சொல்லு. அவங்க ஆத்து பொண்ணு பாதுகாப்புக்கோசரம் தொட்டா தரித்திரம்னு காலங்காலமா ஒரு கதை கட்டி விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி உன்னை தொட்டாலும் தரித்திரம்னு சொல்லி போடு. யோ கையடியா. எதுக்கு? தொட்டா தரித்திரம் நீ தானே சொன்ன. ஆடி திருட்டு நாயி, வாங்கின இடத்துல விக்கிறியா? இப்ப நான் என்ன பெரிய கோடீஸ்வரனாவா இருக்கிறேன்? இதுக்கு மேல என்ன தரித்திரம் வேணும்? வா எங்க ஜாலியா போலாம். சார், இருக்கிற எல்லா காசுக்கும் சீட்டை வாங்கி ஆசை தீர சுரண்டி பாருங்க. ஏன்னா சுரண்ட லாட்டரியை தடை பண்ண போறாங்க. என்னது தடை பண்ண போறாங்க? என்னையா விளையாடுறீங்களா?
இந்த சுரண்டல் லாட்டிலேயே நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சு எத்தனை ஆயிரத்தை வாங்கி விட்டுருக்கேன். இப்படி திடீர்னு தடை பண்ண என்ன அர்த்தம்? யோ நான் என்னமோ தடை பண்ண மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வர அரசாங்கம் தடை பண்ணிருக்கியா? சரி, இந்த சுரண்டல அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. அவ சுரண்டதை யார் தடை பண்ணுவாளா? அதுக்கே இங்க சொல்றேன், அங்க போய் கேளு. கேக்குறையா? கேக்குறேன். இன்னைக்கு கடைசியா என் அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு கேக்குறேன். கடைசிதான், நிறுத்து. அவனேதான் கல்யாண ராமா. பாய் எங்க? அடுத்த மாசம் தரேன். அவனை புடி, பணம் பண்ணு, பைக்கு. நில்லு. நீ சாப்பிடுறது தயிர் சாதம், இதை விட நீ ஓட முடியாது. ஏண்டா என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கினது மட்டும் இல்லாம என்ன பார்த்தவன டபாச்சிட்டு ஓட பாக்குறியா? பாய், என்னமோ உழைச்சு சம்பாரிச்ச பணம் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுற. அண்டா குண்டா விக்கிறவங்க, பாத்திரம் திருடிட்டு வரவங்க, இவங்க கிட்ட அரை விலைக்கு கால் விலைக்கு வாங்கி சேர்த்த தர. அதுக்கு ஏன் போய் இப்படி பேஜார் பண்றேன்? விட மாட்டேன். எங்கடா பணம்? பாய், நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? ஒரு உண்மையான முஸ்லிம் வட்டி வாங்க மாட்டேன். அப்படியே கடனை திருப்பி தர்றனாலும் உழைச்சு கேட்க மாட்டான். டேய், இதுக்கு முன்னால நீ ஒரு கிறிஸ்டியன்ட்ட வாங்கினது எனக்கு தெரியாதா? இந்த பர்றா, உண்மையான முஸ்லீம் வட்டி வாங்க மாட்டாங்கிறது நியாயம் என்ன? ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டான்னு யாரா சொன்னது? நான் தான் சொல்றேன், உடுபாய். ஏய், ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுத்துரு. நான் கறிக்கடை வச்சிருக்கவன், உதைச்சு பார்த்தா கழட்டிடுவேன். உன்னால உதைக்க முடியாதுங்கிறேன். உதைப்பேன்றேன். உன்னால உதைக்க முடியாதுங்க. உதைப்பேன். எங்க உதபாய்? ஐயம் பாய் அடிக்கிறாரு, ஐயம் பாய் அடிக்கிறாரு. அட பாவி, இனக்கலவரம் எப்படி வருதுன்னு இப்பதானே புரியுது. பாய் ஆட்ட பணம் ஐயர்கிட்ட வாங்கிக்க. அவர்தான் மந்திரமெல்லாம் போட்டு தந்திரமா பணம் வச்சிருப்பாரு. என்னங்க பாய் இந்த ஓட்டம் ஓடுறாருங்க? எப்பவுமே அவரு தான் தோறுவார், நீங்க ஓடுவீங்க. இன்னைக்கு என்னமோ அவர் ஓடிட்டு இருக்காரு. அதான்டா இந்த கல்யாண ராமனோட மூளை. சரி, நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றத பார்த்தேன். அநேகமா அவர் நம்ம ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேச வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஐயோ, அவளை தேடிட்டு தான் நான் வந்தேன். நான் ஒண்ணு ஆத்துக்கு போறேன். யார் வேணும்? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் கோயில் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? வர நேரம் தான். இவர்தான் ஜானகிராம விஷயமா வந்திருப்பாரோ? வாங்க 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 வாங்க. நீங்களே தேடிட்டு வந்துட்டேலா? என்ன வெளியே நின்னு பேசிட்டு வாங்க, உள்ள போலாம். இவன் எப்பவுமே இப்படித்தான், யார் வந்தாலும் நிக்க வச்சு அனுப்பிச்சிடுவா. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, அண்ணா கோச்சு பண்ண உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 3 பொண்ணுங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு? 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு பாக்கி. அவ கல்யாண விஷயமா பேசதான் வந்திருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க மனசு வச்சா நடக்கும். அண்ணன் நான் இருக்கிறப்ப என் தம்பிக்கு கல்யாணம்னா எப்படி நான் மனசு வைக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பேசத்தானே வந்திருக்கேள். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேர் ஜான்சன். என் 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்காக டொனேஷன் கேட்க வந்திருக்கேன். டொனேஷனா? ஐயோ, நீ கிறிஸ்டின்னு தெரியாம உன்னை ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்தது இல்லாம உன்னை உட்கார வச்சு வேற பேசிட்டேனே. இது என் ஆத்துல இருக்கிறவாளுக்கு தெரிஞ்ச என்ன அடுப்புல போட்டு பொசிக்கிடுவா. கல்யாணமா? வேற்று மதக்காரன் ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்து ஆச்சாரத்தை கெடுத்தத்தோட இல்லாம அவனோட என்ன பேச்சு? டேய் போட வழியா, உன்னை தயா சொல்றாங்க, போயா. அண்ணா, ஏதோ தெரியாம தப்பு நடந்துடுச்சுன்னா இதைதான் நீ தெரிஞ்சுட்டு செஞ்சடா நாய. அவங்கிட்ட என்ன பேச்சு? சீக்கிரம் வீட்டை கழுவி சுத்தப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது மட்டும் போறாது, வேத்து மரக்காரன் உட்கார்ந்த சோஃபாவை அவனவிட்டே எரிச்சிட சொல்லுங்க. பாருங்க அண்ணா, நம்மாத்து சோஃபாவே எரிக்க சொல்றான். அவன் சொல்றதாண்டா சரி. நம்மாத்து மேல உட்கார்ந்து இருக்கிற காக்காவுக்கு கூட பூனை இருக்கா இல்லையான்னு பாக்குற குடும்பம் நம்மளுது. நோக்கு தெரியுமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்பாத்து பொண்ண வேத்து மதக்காரன் தீண்டிட்டான்னு சொல்லி அவளை உயிரோடு எரிச்ச பரம்பரடா நம்மளுது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோடையே எரிச்சிருக்கணும். அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன். ஏண்டா ஆளுக்காள் அவனே கரிச்சு கொட்டுற? தப்பு பண்ணிட்டான். தோஷ நிவர்த்தி புண்ணியாஜலத்துக்கு ஏற்பாடு பண்ண. அப்படியே ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேச வந்தவ என்ன ஆனான்னு பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஆள் அனுப்பு. நான் வேணும்னா போயிட்டு வரட்டுமாமா? சும்மாறா, அந்த சம்பந்தம் வந்த நேரமே சரியில்லை. ஜானகிராமனுக்கு நம்ம ஆச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காமலா போறா? அதாவது பஸ் பிடிக்க ஆம்பளைங்க ஓடி வந்தா எவனாவது கைய குடுக்குறானா?
பொம்பளைங்க வந்தா சிவுக்குன்னு நீட்டானுங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கையை விடுங்க. ஓ விட்டா விழுந்துடல, உள்ள போய் பாருங்க, சீட் இருக்கு. நீதி சொல்லியா இறங்கும் போது வாங்கி இப்படிதான் சொல்லுவீங்க. இறங்குறப்ப மறந்துட்டு போயிடுவோம், நீங்க காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. நீ என்னையா சம்பள பணம் தான் வீட்டுக்கு போவான், இந்த சைடு வருமானம் இல்லையா அது சின்ன வீட்டுக்கு போவோம். என்ன கண்ணா அம்மா வரலையா? டிக்கெட் தேவி ஒண்ணு கொடுங்க. தள்ளுவா. நாங்களா இது தேவிய கூடு சாந்திய கூடுன்றாங்க. என் தொழிலே மாத்திடுவானுங்க போல இருக்குது. அண்ணா செல்ல கொடுங்க. என்னது நீ என்ன அந்த 50 ரூபா கொடுக்குறா, நீ 100 ரூபா கொடுக்குற. சிடி அந்த கொடு. இல்லையே, அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்க ஆட்டோல போ. ஹலோ, என்கிட்ட சில்லற இருக்கு, 2 அண்ணா செல்ல கொடுங்க. ஓஹோ, ரூட் இப்படி இல்ல வேணாம், நான் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்குறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல, ஏங்க ஏற்கனவே நீங்க அவங்களுக்கு கை கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு அவங்க கை கொடுக்குறாங்க. இணைந்த கைகள். மேடம் மேடம், சாரி, கண்டக்டர் சில்லறை தருவோம்னு நினைச்சேன், இல்லைன்னுட்டான். வீணா உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். உங்க காசை திருப்பி கொடுத்தாலும் நெஞ்சாரும். நீக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுத்து. நாளைக்கு இதே பஸ் ஸ்டாப்ல பாக்கும்போது திருப்பி கொடுத்துருங்களேன். அப்புறம் 1.25 ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா நேக்கு அப்படி இல்ல. ஐ எம் ஜென்டில்மேன். இந்த ஹோட்டல்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துறேன், வாங்க. என்ன வேணும் சார்? ஒரு காஃபி. சரி. நீங்க தான் சாப்பிடல? காஃபி ஆர்டர் பண்ணிட்டு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீக்கு ஒண்ணு வேண்டாம், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து. நீங்க சில்லறை மாத்தி கொடுங்க, நான் கிளம்புறேன். யோ, போனியே இப்பதான் ஆகுது. 3 ரூபாய் 60 காசுக்கு 50 ரூபாய் கொடுத்தா எப்படி? சில்லறை இருந்தா குடியா? சில்லறை இல்லையே. ஓஹோ, சில்லறை கேட்டா தரமாட்டேன்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு 50 ரூபாய் தருவீங்க. நீங்க எல்லாம் புத்திசாலி, நாங்க முட்டாளு. இத பாரியா, அனாவசியமா பேசாத. வேணா இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ, சில்லறையை கொண்டாந்து தந்துட்டு வாங்கிக்கிறேன். யோ, உன் காசு எவனுக்கே வேணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பிச்சைக்காரனுக்கு சும்மா ஃப்ரீயா காஃபி கொடுத்தா நினைச்சுக்கிறேன். போயா போயா, பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரா, ஹோட்டல், சில்லறை இல்லாத ஹோட்டல். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத, காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மி. ஆமா, காசு கொடுத்தவனே கேட்க மாட்டாங்கிறான், இவர் கேட்க மாட்டாரையோ. போயா, பில் எடுத்துட்டு போயா, பில் எடுத்துட்டு போயா. ஒரு காஃபி குடிச்சிட்டு 50 ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த திட்டுறாரே. நீங்க 100 ரூபாய் கொடுத்தா எப்படி எல்லாம் திட்ட போறாரோ. என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி இடத்துல தான் பிரெயின் யூஸ் பண்ணும். அண்ணா சார், ஒரு மசாலா தோசை 2 இட்லி பார்சல் கொண்டாங்க. சரி சார். பாத்தியா, 2 in 1. மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன், அதே நேரத்தில் பில்லு ஏற்றிட்டேன். உங்களுக்கு எதனா லஞ்சுக்கு வேணா கேளுங்க, அதையும் பில்லு ஏற்றிடுறேன். வேண்டாம், நான் காத்தாலே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினேன். நேக்கு கல்யாணம் ஆகலை, அதனால மத்தியான சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல தான். ஆமா, நீங்க எந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்க? இல்ல எங்க ஒர்க் பண்றீங்க? சாந்தி தியேட்டர் பக்கத்துல ரங்காச்சாரி கம்பெனி இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? ரொம்ப இருக்கிறேன், அங்க நான் கிளர்க்கு. கிளர்க்கா? நான் சிட்டி யூனியன் பேங்க்ல கிளர்க்கு. சரி தான் சார் பில். ஓ, only 19 rupees. Dead cheap. என்ன முறைகிறேன்? நான் ஒரு காபி சாப்பிட்டா 100 ரூபாய் கொடுக்குறேன், பில்ல பாருங்க. 19 rupees. என்ன சார், அவன் மாதிரியா நீங்க? நீங்க ஜென்டில்மேன் சார். ஏன் சார், இந்த நோட்ல உலகமே தெரியுதே. வேற நோட் இருந்தா கொடுங்க சார். என்னண்ட வேற இல்லை? இல்லையா? ஏயா, இதெல்லாம் ஒரு நோட்டுன்னு எடுத்துக்கிட்டு எப்படியா ஹோட்டலுக்கு வரீங்க? காலங்காட்டால ஊரை ஏமாத்துறதுக்கு ஜோடியா புருஷனை பொண்டாட்டியுமா இங்க வந்துட்டீங்களா? யோ, என்ன பேசுறீங்க? இவருக்கு நான் பொண்டாட்டியா? பின்ன பொண்டாட்டி இல்லையா? அப்ப தள்ளிட்டு வந்துட்டாரா? நான் கடைக்கு வச்சு பேசியா? என்னோட வந்ததால தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த முகத்தை பார்த்தா தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏன் பேச்ச வளர்க்கிறேன்? சும்மா இருங்க. எப்படி நான் சும்மா இருக்கிறது? உங்களை பார்த்து நான் தள்ளிட்டு வந்தேன்னு கேட்கறான், ஒரு பொண்ணை பார்த்து தள்ளிட்டு வந்தேன்னு கேட்டா அவன் மனசு என்ன பாதிக்குன்னு நேக்கலாம் தெரியும். போதும், நிறுத்துங்க. அவர் ஒரு தடவை தான் சொன்னார், நீங்க 100 தடவை தள்ளிட்டு வந்தேன் அதையே சொல்றேன். நான் 4 தடவை சொன்னேன், நீங்க 2 தடவை சொன்னேன், அதான் வித்தியாசம். உங்க சண்டைய வெளியே போய் வச்சுக்கோங்க. பில்லு கட்ட வக்கீல வேற இந்த பார்சல் எடுத்து உள்ள வைப்பா. இந்தாங்க 20 ரூபாய். பஸ் டிக்கெட் சில்லற போன போறது என்னை விட்டுடுங்கன்னு சொன்னேன். கேட்காம இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் பேசாம உங்க பின்னாடி வந்ததுக்கு இன்னைக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். காலங்கத்தால யார் மூஞ்சில முழிச்சனும் தெரியல. உங்க மூஞ்சில முடிச்சிருப்பாளோ? ஜோக் அடிக்கிறேளா? என் வயிறு 10 எரியுது. மேடம் மேடம், நிலுங்கோ நிலுங்கோ. அது என்னமோ தெரியல,
தொடர்ந்து உங்ககிட்டயே தப்பு பண்ணிட்டே இருக்கேன். அந்த டிக்கெட் காசு 1.75, டிஃபன் காசு 19 சேர்த்து 20 ரூபா 75 காசு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஆபீஸ்க்கு டான் கொடுத்துறேன். ஐயோ, இந்த தொந்தரவே போதும். என் ஆபீஸுக்கு வந்து இன்னும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு கும்பிடு. இல்லை இல்லை, கண்டிப்பா நான் வருவேன். மத்தவா காசுக்கு ஆசைப்பட நான் இல்லை. என்ன, ஐ ஆம் ஏ ஜென்டில்மேன். என்ன மீனா, நேற்றுக்கு ஆபீஸ் லீவ் போல இருக்கு. யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இல்ல, நீக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல நம்பிக்கை இல்ல. லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணிட்டாதான் ஹாப்பியா இருக்க முடியும். அதனால நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன். யார லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அது இனிமேதான் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. அதனாலதான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு இவ்வளவு டீட்டெயிலா நானும் பேசிட்டு இருக்கேன். வரட்டாப்பா? என்ன மாலி சார், ஆபீஸ் அவர்ஸ் முடிஞ்சும் ஓவர் டைம்னு ஆபீஸ்ல இருக்கேளே, ஆத்துல மாமி ஒன்னும் சொல்ல மாட்டாளா? ஆத்துல ஓவரா பேசுறாங்கிறதுக்காகத்தான் ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நில்லுமா மீனா. ஆபீஸ்ல எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற, என் பிரச்சனையும் தீர்க்க கூடாதா? என்ன பிரச்சனை? அக்கவுண்ட் எடுக்க சொன்னா எப்படி கூட்டினாலும் 2 கூடுறதே. வேற ஒண்ணு இல்ல, பிள்ளையார் சுழியையும் நீங்க சேர்த்து கூட்டியிருக்கீங்க. ஓஹோ, இது பிள்ளையார் சுழியா? ஆமா. எனக்கு 2 மாதிரி தோணித்து கூட்டிட்டேன். வரேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் கலகலப்பா பேசுறே. அதுக்கு என்ன இப்போ? ஆபீஸ்க்கு வராதேல்னு சொன்னேனோ இல்லையோ? மறுபடியும் உங்க சில்லற பிரச்சனையை இங்கே ஆரம்பிச்சிடாதேல். ஆளு விடுங்கோ. என்ன பரணையில் ஆபீஸ் மூச்சரிக்கிறதா? என்ன தொந்தரவு பண்ணாதேல். மேடம் நில்லுங்க. இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த சில்லறை மாத்தி கொண்டு வந்திருக்கேன். நானும் ஒரு ஜென்டில்மேன் ஆக்கும். தேங்க்ஸ். பார்த்தல, சொன்னபடி சரியா கொண்டு வந்து தந்துட்டேன். இப்போது ஒத்துக்குங்கோ, நான் ஒரு ஜென்டில்மேன். மூச்சுக்கு மூச்சு நான் ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டே இருக்கேளே. உங்க பேரு குஞ்சுமோனா? குஞ்சுமோனா? சரியா போச்சு. நான் கிறிஸ்டியன் இல்லை, பாலக்காட்டு ஐயர். அது நெத்தில இருக்கிற பொட்டை பார்த்தாலே தெரியுதே. ஏங்க, நோட்டை நல்லா பிரிச்சு பாருங்க. செல்லுமா செல்லாதான்னு பார்த்து சொல்லுங்க. இது யார் எழுதுனது? ஐ லவ் யூ நான் எழுதலை. நீங்க தான் எழுதியிருப்பேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். நான் தான் எழுதினேன். சந்தோஷத்தை கண்டினியூ பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. என்ன பிலோமினா கையெழுத்து போடுற? ஆமா, அதான் என் பேரு. உன் பேர் மீனா இல்லை? ஆமா, அது சுருக்கமா கூப்பிடுறது. ஃபுல் பேர் பிலோமினா. தோப்பனார் பேர்? டேவிட். அம்மா பேர்? எஸ்தா. என்னடி எல்லாம் கிறிஸ்துவ பேரை சொல்ற? கிறிஸ்டின் பேரை சொல்லாம பின்ன முஸ்லிம் பேரைய சொல்லுவா? நீ கிறிஸ்டியனா? ஆமா. இதையே நீ சொல்லவே இல்லை. நீங்க கேட்கலையே. அப்புறம் ஐராத்து பொண்ணு மாதிரியே பேசுறேன். நான் வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லாருமே ஐயர்வாள். அவ மாதிரி பேசினாதான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு அப்படி பேசினேன். ஐயோ, உன் ஐயர் பொண்ணு நினைச்சா காதலிச்சேன். அப்ப நீங்க என்ன காதலிக்கலையா? மதத்தை தான் காதலிச்சலா? அது இல்லடி, நான் வேறொரு மதத்துக்காரை கல்யாணம் பண்றேன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டு கொண்டுவா. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? நீங்க பேசாம கிறிஸ்டியனா மதம் மாறிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் கிறிஸ்டியனா மதம் மாறதா? என்னாச்சு? பிலோமினா, my child, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை உன் டாடி இந்த ஆயா கிட்ட விட்டுட்டு ஃபாரின் போயிட்டார். அன்னில இருந்து உன்னை நான் ஆயா பாத்துக்கிற மாதிரியா பாத்துக்கினேன், மாமி பாத்துக்கிற மாதிரி கேர் எடுத்து பாத்துக்கினேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் கேக் வாங்கி கட் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். சர்ச்சுக்கு போய் கோரஸா பாட்டு பாடுவோம். பட் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம ஒரு ஐயர் பையனோட ஓடி போயிட்டேன்.
This is not fair on your part. எலிசபெத் கையில என்ன பாட்டில்? Father, this is Volkas Ram, Father. என்ன பிராண்ட்னு கேட்கல. எத்தனை நாளா இந்த பழக்கம்? என்னை விட்டுட்டு பிலோமினா போனதுல இருந்து ஃபாதர். ஃபாதர், அவங்க டாடி ஃபாரின்ல இருந்து வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன ஃபாதர் பதில் சொல்வேன்? கர்த்தர் மேல பாரத்தை போட்டு மனசை அமைதிப்படுத்திக்க. I am extremely sorry, Father. கர்த்தர் மேல பாரத்தை போட்டா மனசு அமைதி ஆகாது. இத போட்டா தான் மனசு அமைதி ஆகும். மாறி, எனக்கு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்குடா. அந்த பாய் தொல்லை தாங்க முடியல. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்ல. ஏனுங்க, பாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குதுங்க. என்ன வழி? மட்டன் பிரியாணி வாங்கிங்க, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்துருவணுங்க. பாய் கிட்ட அன்பா கொடுத்து போடுங்க. அவர் ஆசையா சாப்பிட்டாரு வச்சுக்கோங்க, மவுத் ஆயிருவாருங்க. போடா அறிவு கெட்டவன. ஆடுகளுக்கெல்லாம் விஷ நோய் வந்ததுனால பாய் பிரியாணி சாப்பிட யோசிப்பாரு. அப்படின்னா இன்னொரு யோசனைங்க, பாய்க்கு தண்ணி வாங்கி கொடுத்துங்க, போதை தலைக்கேறணும்னு அப்படியே கோழியை தலையை பிடிச்சி திருகிற மாதிரி திரும்பி கொண்டு போடுங்க. தண்ணி அடிக்க மாட்டானடா. ஏனுங்க, நம்ம பாயை பார்த்தா கொஞ்சம் பொம்பளை வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி பாய மயக்கி அவர்கிட்ட இருந்த படத்தை பிடிக்கி அவர் கொடுத்துட்டோம்னா பாயோட வீக்னஸ் பிடிக்கிறோங்கிற நல்ல ஐடியா தான். பொண்ணுக்கு எங்க போறது? உனக்கு யாராவது தெரிஞ்சவா இருக்கா? எனக்கு யாரையும் தெரியாதுங்க. வேணும்னா பக்கத்துல ஒரு பிபி நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லி உதவி கேளுங்க, நான் வேணா ஏதாவது கொடுத்துடலாம். கொடுத்துடலாமா? கேக்கிட்டு வா. நீக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நோக்கு வேணும்னா காசு கூட கொடுத்துறேன். ஒரு பாய மயக்கி அவர்கிட்ட இருந்து பணம் புடுங்கணும். 5000 ரூபாய் தர்றேன். 10 நோக்கு எவ்வளவுதான் வேணும்? 25,000. 25 பாய்க்கு கொடுக்க வேண்டிய அதே அமௌண்ட். 25,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பாக்தாத் பேர் அழகியா? உன் மூஞ்ச கொஞ்சம் பாப்போம். முகம் பூரா பல்லா இருக்கு. இது நம்ம பாய்க்கு தானே இருக்கும். நான் பாயே தான். ஐயோ, எங்க ஓடுற? வேண்டாம், என்ன விட்டு பாய். விட மாட்டேன். பாய் தயவு செஞ்சு என்ன விட்டு சொல்றேன். விட மாட்டேன். விடியா ஏட்டையா, நான் கான்ஸ்டபிள். ஏதோ ஒண்ணு போலீஸ்காரர். இந்த ஆளு கோஷா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி பெண்கள் சீட்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சிலுமிஷம் பண்ணாயா? அது என்னன்னு கேட்க போறதுக்கு அடிக்க வராயா? அப்படியா? ஒருங்கு ஓடு. விட்டுட்டாயா? போய் புடியா. உன்ன மாதிரி 2 பேர் இருந்தா போதும், வெளிநாட்டுக்கார இந்தியா கொடுத்த கடனை கேட்கவே மாட்டா. ஹலோ ஜானகிராமன், உங்களுக்கு போன். ஹலோ, நான் ஜானகிராமன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாண்டா அம்மா பேசுறேன். ஒரு நல்ல செய்தி. நோக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். கல்யாணமா? இப்ப அதுக்கு என்னமா அவசரம்? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நேக்கு பெண்ண அவசரம்னு எல்லா பிள்ளைகளும் இதே பதில தான் சொல்லுவா. நேக்கு தெரியாதா? அது இல்லம்மா, அண்ணா கல்யாணம் இருக்கானே, முதல்ல அவனுக்கு பண்ணுங்க. ஜானகிராமா, நானும் பகீரத முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த வெறும் பயலுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. இதோ பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நோக்கு பண்ணணும்னா நீ கிழவன் ஆயிடுவாய். அதனால நானு உங்க அண்ணா எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். நல்லா வர்ணம் வந்திருக்கு. உன்னை பாக்குறதுக்கு பொண்ணாத்துக்கார நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வர்றா. என்னம்மா இது? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்ட அப்படி? என்னடா எதிர்பேச்சு பேசிட்டே இருக்க? நாளைக்கு நீ வர்றாய், பொண்ணை பாக்குறாய். எங்கேயும் ஓடிடாத. உன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு கல்யாண ராம பொறுத்துட்டே இருக்கான். ஐயோ, டேய் சேகர், போச்சு போச்சு, எல்லாமே போச்சுடா. என்ன பார்க்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கல்யாணம் வரானா? வந்தா என்னடா, அண்ணன் வரதுக்கு எவ்வளவு டென்ஷனா வர? என்ன கல்யாணம் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா என்ன? பிலோமினா தான் என் பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லுங்க. வேற வினையே வேணாம். என் ஆத்துக்காரி கிறிஸ்டின்னு தெரிஞ்சா போறோம். என் அண்ணாக்கள் என்ன மூலிகை பாட்டில் கொட்டியாவது கொளுத்துவாளே. டேய், பிலோமினா இப்ப வீட்ல இருக்கல? இல்ல, அவ மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போனா. கவலைப்படாதடா, அவ வரதுக்குள்ள ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிடலாம். என் அண்ணாவை அவளை சாமானியத்தில் அனுப்ப முடியாது. அவன் ஒரு குணாகண்டன். துபாரா சேகர், உன் காதல இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒய்யெல்லாம் நிறைய எழுதிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சு ஹெல்ப் பண்றேன். நன்னா விசாரிச்சோடா. இதான கரெக்ட் அட்ரஸ் மாதிரி? கரெக்டான அட்ரஸ் தாங்க. வெள்ளடிங்க. ஐயோ, கல்யாணம் வந்துட்டானே. ராமா, நீ தான் என்ன காப்பாத்தணும்.
ஏசுவே நீயும் ஜாயின் பண்ணிக்க. டேய் அண்ணா கல்யாணமா தம்பி ஜானகிராமா, டேய் நான் வர்ற விஷயத்த அண்ணா நோக்கு முதல்லயே போன் பண்ணி சொல்லலையா? நான் பதறிட்டு வரேனே. நீ ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்ற? பாசம். அண்ணா வாசல்ல காத்துட்டு இருப்பானே பாசம். சரி வா உள்ள போய் பேசுவோம். போ. இல்லை இப்ப நீ கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்காய். ஆமா. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுமே. என்ன தம்பி சொல்லு. கல்யாணமா இப்பெல்லாம் வர வர எனக்கு கல்யாணத்து மேலே ஆசை இல்லாம போயிடுச்சு. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா உழைக்கணும். அதுக்கப்புறம் ஹாயா சாமியாரா போயிடணும். இப்பெல்லாம் பேப்பர்ல வரல அந்த சாமியார் இல்ல, ரியல் சாமியார். தம்பி ஜானகிராமா, நான் வந்த விஷயம் இவ்வளவு சுலபமா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய் அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் ஏசும் ஏளனமா பேசும். இத நம்ம மாத்து பெரியவாளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்னு புரிய மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்படியா? இந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. முதல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. தம்பி பாத்தியா என் நிலைமைய? வேலைக்காரன் கூட மிரட்டன். டேய் அண்ணன் தம்பி நாங்க 1000 பேசிப்போம், நீ வாய மூடின்று. தம்பி நீ வா உள்ள போலாம். ஆமா ஆமா வாங்க வாங்க உள்ளவே பேசலாம். நீ வேலைக்காரன், நீ உள்ள வரப்படாது. பிரம்மச்சாரி இருக்கிற வீடு மாதிரி தெரியலையே. வீட்டுல பொம்மநாட்டி இருக்கிற மாதிரின்னா அடுக்கல ரொம்ப சுத்தமா இருக்கு. இதென்ன இங்க இருக்கா? ஆப்பம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சலா? நேக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருந்தாலும் பார்வை சரியா தான் இருக்கு. இது சட்டிக்குள்ள இருக்கிற ஆப்பன்னு எனக்கு தெரியாதா? இந்த ஆப்பத்து சொன்னா தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாயாதான். பாயாவா? இல்ல மத்தவெல்லாம் சாப்பிடுவா, நாம வெஜிடேரியன் இல்லையோ, அதான் குருமா. சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்க. யார் செஞ்சது? நானும் என் ஃப்ரெண்டும் இங்க தங்கியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் செஞ்சது. அந்த ஃப்ரெண்ட் என்ன பொம்மநாட்டியா? இல்லையே. ஏன்? ஆப்பத்துல எவ்வளவு பெரிய முடி இருக்கு பாத்தியா? நாங்க ஒரு வேலைக்காரி வச்சிருக்கோம். அவதான் மாவெல்லாம் ஆட்டுவா. ஆட்டும் போது விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு தொடர்ந்துருன்னு சொல்லுவா. பார்த்து உறவு தொடர்ந்துட போறது. ஐயோ தொங்குதே. என்ன தொங்குது? இல்ல என் கல்யாண விஷயம் அங்கேயும் இங்கேயுமா அந்த இடத்துல தொங்குறதே, அதை சொன்னேன். நீ கவலைப்படாத. கைய துடைக்கிற மாதிரி நம்ம அண்ணனுங்க மனசுல இருந்து உன் கல்யாண ஐடியாவே துடைச்சிடுறேன். தம்பி அண்ணா இது என்னடா பொம்மநாட்டி செருப்பு மாதிரி இருக்கு? இல்ல இந்த ஏரியா கொஞ்சம் தாழ்வான பகுதி. வெள்ள நேரத்துல ஆத்துக்குள்ள தண்ணி வந்துருது. அந்த நேரத்துல நான் இந்த செருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உன் சைஸ் ரொம்ப பெருசாச்சே, இது ரொம்ப சின்னதா இருக்க. இல்ல நான் கஷ்டப்பட்டு காலம் நுழைச்சிருவேன். ஐ see. யாரை பார்க்கணும்? நாங்க ஜானகிராமனை பார்க்க வந்தோம்ங்க. அவர் உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க. என்னங்க நீங்க அங்கிருந்து வந்தீங்க, உள்ளாரவான்னு கூப்பிடுறீங்க. யாருங்க நீங்க? நான் ஒரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா அவருக்கு புருஷனுங்களா? ஆமா, நான் ஒரு பொண்டாட்டினா அவர்தான் என் புருஷன். மீனா, ஏய் நீ எங்க வந்த? இந்த பைத்தியத்தை வெளிய விடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என்னங்க பண்றது? உள்ளதான் போட்டு கூட்டி வச்சேன். எப்படியோ வெளிய வந்துட்டா. என்னங்க இவங்க ஏதோ பேசுறாங்க? என்ன சேகர், எதுக்கு உன் தங்கலாம் இங்க வரா? அழைச்சிட்டு போ. இவன் வச்சிருந்த ஆபத்தை தான் நான் தெரிஞ்சுட்டேனா? ஏனுங்கண்ணா? யாருங்க இருங்க? பைத்தியம். அவள் கல்யாணம் எடுத்து சொன்னா? ஆமாங்க. நான் தான் ஆம்படியான்னு சொல்லிருப்பாளே. ஆமாங்க. அவளுக்கு இதே பொழப்பு. யாரை பார்த்து தான் ஆம்படியான்னுவா. நான் நோட் பண்ணிட்டேன். டேய் ஜானகிராமா, அவன் மட்டும் பைத்தியம் இல்ல, நீ என்னையும் பைத்தியமாக்க பார்க்கிற. டேய் அந்த போட்டோவை எடுக்காம விட மாட்டேன். என்ன விடுடா? என்ன விடுடா? டேய் ஏமாத்த பாருங்க. ஜானகிராமா அண்ணா 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 மாட்டிட்டாய்டா. என்ன மாட்டி விட்டானா? அண்ணா காலை பிடிச்சு கெஞ்சுறேன். நீ காலை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, எதை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை மாட்டி விடத்தான் போறேன். அந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஒரு பொண்ணு. அது பொண்ணு தெரியுது. அவ உனக்கு என்ன உறவு? என் பொண்டாட்டி. டேய் தொட்டு தாலி கட்டினியாடா? இல்ல நான் தாலி கட்டிட்டு தான் தொட்டேன். டேய் அண்ணன் நான் கல்யாணம் ஆகாம இருக்கேன், நோக்கு என்னடா கல்யாணம் கேக்குது? நான் என்ன அண்ணா
குலப்பெருமையை காக்க வந்த குலவளுக்கு செஞ்ச காரியத்தை பார்த்தேலா? நமக்கெல்லாம் நாமத்தை சாத்தி ஐயரா இருந்த நம்மளை எல்லாம் ஐயங்கார் ஆக்கிட்டான். இவன் என்ன ஜாதி? யாருக்கு தெரியும்? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஜாதி மாதிரி இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஜாதி மாதிரி இருக்கா, மொத்தத்துல ஏதோ ஒரு ஜாதி மாதிரி புஷ்னு இருக்கா. ஒரே கன்ஃபியூஷன் தான். சிவ சிவா, ரகுராமா, பரம்பரை பரம்பரையா காத்து வந்த நம்ம குல கௌரவம் காத்துல பறந்துட போல இருக்கே. இப்ப என்னன்னா செய்யறது? இப்ப என்ன செய்யறதா? இந்த ஜானகிராமனையும் இதோ கூட இருக்காளே, இவனுக்கு கண்ட துண்டமா வெட்டி போட்டாவது நம்ம குலகௌரவத்தை காப்பாத்தி ஆகணும். வேண்டாண்டா, நீ ரொம்ப கோபக்கார. ஆத்திரத்துல எதையாவது செஞ்சிடாத. அண்ணா, அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிட வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஜானகிராம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதான் சாட்சிக்கு போட்டோ கொண்டு வந்திருக்கனே, அப்புறம் எதுக்கு நேர்ல போகணும்? என் பிள்ளை எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த ஆத்துல அவனை பத்தி யாரும் எதுவும் பேசப்படாது. ஆமா, புடி. ஈஸ்வரோ ரட்சது. 4 காசு சம்பாதிக்கிறான்னா என்ன சப்போர்ட்? ஜானகிராமா, நேர்லயே வரட்டா. என்ன இவ்வளவு அவசர அவசரமா எங்க கிளம்புறோம்? அவசர அவசரமா எங்க கிளம்புறமா? நம்ம போட்டோ பார்த்த கையோட என் அண்ணாக்கள் பொறுப்பு நேரா இங்க தான் வருவான். அவ வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, பெட்ரோல் கொட்டி கொளுத்துவான். அப்ப எங்க போலாம்? ஒரு 3 மாசத்துக்கு டேராச்சி சுத்திட்டே இருப்போம். அதுக்குள்ள என் அண்ணாக்கள் நான் எங்க ஓடி போயிட்டு நினைச்சுட்டு தலையை மூடிடுவா. அதுக்கப்புறம் எங்கேயே வந்துருவோம். ஓடிவா. ஓடணுமா? அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரட்டுமா? ஏய், நாளைக்கு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நோக்கல கிண்டலாம் கொமட்டல குத்த வாடி. எவ்வளவு சீக்கிரமா ஆட்ட விட்டு கிளம்புறோம் அவ்வளவு நல்லது. நின்னுவாங்க. பார்த்தேலா? படத்துல பார்த்துட்டு நம்ப மாட்டேங்களே, நேர்ல பாருங்க, நன்னா பாருங்க. தலைவகடு பொட்டு, கழுத்துல தாலி செயின், கால்ல மெட்டி, பக்கத்திலே நிக்கிறா. பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இந்த சாட்சி போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? அண்ணா என்ன சாப்பிடுறீர்கள்? குலப்பெருமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு நம்மளே பார்த்து என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறான் பாருங்க. பேச்ச மாத்திரன். யாரா அது இது அண்ணா, நீங்க எல்லாம் பெரியவா, நான் சின்னவன் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ. தப்ப செஞ்சுட்டு பெரியவா என்ன சின்னவா என்ன? உன் பேர் என்ன? பேரா? அது வந்து உன் புருஷன் பேரையா கேட்டோம், ஏன் தயங்குற? உன் பேர் என்ன சொல்லு. மீனா. நோக்கு எந்த ஊரு? திருச்சி. திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம். அவ என்ன ஜாதி? நம்மளவா தானே? என்னடா அவளை கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றியா? இல்லை, பெரியவானா அவளுக்கு ரொம்ப மரியாதை, கொஞ்சம் கூச்ச சுபாவம். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கியோ? ரொம்ப மடி. தோப்பனார் என்ன பண்றாரு? அவர் கோபால் ஐயர், காஞ்சி மணப்பள்ளியில இல்லடா காஞ்சி மடத்திலே இருந்தாருன்னா. பெரியவாளோட இருந்தாரே அந்த கோபாலங்கரா? அவரோட பொண்ணானே? ஆமா, சொல்லு. கோபால் இப்ப எங்க இருக்கார்? பெரியவா போன உடனே அதுக்கு வருத்தப்பட்டு அவரும் மண்டையை போட்டுட்டார். சங்கரா, ஏன் தோப்பனாரும்? அதாவது எங்க தோப்பனார் காஞ்சி மடத்துல தான் இருந்தார். சின்னவர் மடத்தை விட்டு போகும்போது கூடவே போனார். சின்னவர் திரும்பி வந்துட்டார். இவர் இன்னும் வரல. எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, அவ தோப்புனாரும் நம்ம தோப்புனாரும் மடத்துல இருந்ததுல நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. இவாளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையோ? இருக்காளே, ஏன் இல்லை? இவளோட மாமா சாம்பசிவையர், அட்வொகேட் ஜெனரல், அவர்தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஜானகிராமா, நம்ம குடும்பத்தோட பெருமையையும் ஆச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட உன்னை கொண்டு போட்டுடலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்ல இடத்துல சம்மந்தம் வச்சிருக்க. நெஞ்ச நிமித்திட்டு வேக வேகமா வந்தேன். இங்க வந்ததும் பல்ட்டி அடிக்கிறேன். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேல் போல் இருக்க. நாம ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அம்மா உண்ட கேட்போம். நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜானகிராமன் நமக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சுட்டானே தவிர வேற எந்த தப்பும் செஞ்சிடலையே. நானும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சுதான் அங்க கோவத்தோட போனேன். ஆனா மீனா குடும்பம் நம்ம குடும்பத்தோட ஆச்சாரமான குடும்பம். அதுவும் உங்க அப்பா கோபாலையர் கடைசி வரைக்கும் சங்கர மடத்துல பெரியவாளோட இருந்திருக்கார். அப்பா சங்கர மடத்துல இருந்தவர்னா மாமா சாம்பசிவையர் அட்வொகேட் ஜெனரல். அதெல்லாம் சரிதான். ஜானகிராமன் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது. காலகாலமா ஆச்சாரத்தை கட்டி காத்துட்டு வர குடும்பம் நம்மளுது. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அவ வேணா அவனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளாங்கிறத அம்மா தான் முடிவு பண்ண. தெரிஞ்சுங்க. ஆமா, அதான் சரி. ஜானகிராமனுக்கு லெட்டர் போட்டு சாம்பசிவையர்கிட்ட பேசி வைக்க சொல்லு. நானும் போய் பொண்ணை பார்த்துடுறேன். அப்புறம் ஊரறிய மறுபடி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். நம்மளா முடிவு எடுத்தா எப்படிமா? துபாயில இருக்கிற ராஜாராம் அண்ணனோட முடிவு தெரிய வேண்டாமா?
என் முடிவைத்தான் அவனும் எடுப்பான். அண்ணா ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்ற அதே மண்டபத்துல ஏன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டா ஒரே செலவுல முடிஞ்சிடும்ல. ஆச்சாரமான பொண்ணை கூட்டினு வா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். லக்ஷ்மி, எனக்கு யாரும் கிடைக்கலன்னா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்ன மாதிரி வேலை இல்லாம சும்மா இருந்தா யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல வேலை செய்யறவன் தான் எனக்கு புருஷனா வரணும். விநாயகா, கடைசியில என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. கிடைச்சா நான் வேலை செய்ய மாட்டேனா? கிரகச்சாரம் எல்லாம் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் சரியாகும் போல் இருக்கு. ஜனகிராமா, லெட்டர் யாரா எழுதுனது? கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குடா. ஏண்டா கையெழுத்த பாராட்ட உடனே லெட்டர் கொடுத்தேன். மீனாவோட மாமா சாம்பசிவ ஐயரை கூட்டிட்டு வா, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அம்மா எழுதிருக்கா. அதுல என்ன பிரச்சனை? பிலோமினாக்கு மாமா இருக்காரா? இருக்கார். அப்பா அவர் ஆயிஷன் போய் சாம்பசிவ ஐயர்னு சொல்லிடு. அறிவு கட்டத்தனமா பேசாத. அவர் பேரு ராபர்ட் ஆசீர்வாதம். கோயம்புத்தூர் சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. அதுவும் இல்லாம அசம்பிள் அப்படியே ஏசுனது மாதிரியே இருப்பாரு. அவரை போய் சாம்பசிவ ஐயர்னா யாரும் நம்புவலாம் சொல்றான். சாம்பசிவ ஐயரா நான் நடிக்கிறேன். ஏய், சாம்பசிவ ஐயர் அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கேன். உன்னை பார்த்தா கோழி தேட மாதிரி இருக்கு. அப்ப சாம்பசிவ ஐயரா யார் அனுப்பலாம்? ஓடி வருவாங்க, போலீஸ் துரத்துதுப்பா. அதுக்கேடா இங்க வந்தாய்? ஜானகிராமா, ஜானகி மட்டும் தான் காப்பாத்தியா? இந்த அகஸ்டினை காப்பாத்த மாட்டியா? சரி, அப்படி போய் ஒளிஞ்சுக்க போ. நம்மளே தான் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவனுக்கு எனக்கு தொழில் ரீதியா என்ன சம்பந்தம் இல்ல. பாலிய சேகரன். சார், நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு தெரியும். இந்த பக்கம் திருட ஓடி வந்தாங்கன்னு கேப்பல். நான் எல்லா சினிமாலையும் வர மாதிரி இந்த பக்கம் போல இந்த பக்கம் போலான்னு சொல்ல போறேன். நீங்க போயிருவேன். துப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். வரேன் சார். இதான் கவிஞர் பாட்டு கேட்க கூடாதுன்றது. என்னடா உள்ள போனோன்னு ஆளை காணோம். நீ போய் பாத்துட்டு வா. போய்க்கோ. கர்த்தாவே, என்ன காப்பாத்திட்ட பிரதர். உங்க வீடு நம்ம வீடு மாதிரி. அடே, இது என் வீடு இல்லை, உன் வீடு இல்லை, வாடகை வீடாக்கும். அகஸ்டின், நீக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை, நீ இடத்த காலி பண்ணு. டைம் சரியில்லையா? ரிப்பேரா? பேசாத, போய்க்கோ. கர்த்தர் ரட்சிப்பார். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ் சொல்றல, போய்க்கோ. வரேன் பிரதர். சொல்லையா போச்சு. டேய், சாம்பசிவ ஐயர் கிடைச்சிட்டாரா? நம்ம அகஸ்டினுக்கு மீசி எடுத்துட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி பாரு. ஆமா. அகஸ்டின், நான் எடுக்கலப்பா, நான் திருடலப்பா, நான் திருடலப்பா, நான் திருடல, நான் திருடலப்பா. நீ திருடன யாரு சொன்னா? சத்தியமா திருடலப்பா. அடடா, அலாரம் என்ன டேப் ரெக்கார்ட்ல அடிக்குது? அதுல அடிக்கல, இதோ இதுல அடிக்குது. ஆஹா, கர்த்தாவே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் சொன்னியே. நான் தட்டல, கேட்கல. இவ்வளவு கொடுத்திருக்கேப்பா. ஏய், நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சியா? அகஸ்டின், இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன கர்த்தாவே? மீசை எடுக்கணும். எனக்கு பொருள் எடுத்துதான் பழக்கம், மீசை எடுத்து பழக்கம் இல்ல. என் மீசைல போய் ஓ மீசை எதுக்கு? என் ஆத்துக்காரியோட மாமா சாம்பசிவ ஐயரா நீ மாறணும். என்னடா இது? மீசை வச்சா அகஸ்டின் கிறிஸ்டியன், மீசை இல்லைன்னா சாம்பசிவம் ஐயர். ஜாதி பிரச்சனை எதுல இருக்கா? மீசையில இருக்கு. நேக்கு ஓகே. என்னடா திருடன் இன்னும் காணோம்? அகஸ்டின் தானே, இப்ப வந்துருவான்டா. உள்ளே அண்ணாலாம் இருக்கான். அவெல்லாம் போற வரைக்கும் அவன் அகஸ்டின் இல்ல, சாம்பசிவ ஐயர். அதை மறந்துடாதே. சரிடா, சாம்பசிவ ஐயர். இத பாரு, எங்க மாமாவை குடும்பத்தோட சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டு மீனாவை பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இவங்களை அனுப்பிச்சு வச்சிடணும். இப்படி திரும்புமா? ஐயோ, காலையில இருந்து சுத்தி சுத்தி எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ரெடியாகல? யாருக்கும் மடிசார் கட்ட தெரியலீங்க. ஏமா நோக்கு புடவை கட்ட தெரியும் சொன்னீங்க? புடவை தான் கட்ட தெரியும்னு சொன்னேன், மடிசார் கட்ட தெரியாது. மாமி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்புறம் எப்படி கட்டிட்டு இருக்க? என் ஆம்படியா கட்டி விட்டது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? இவளுக்கு நான் தான் ஆம்படியான். எங்க காட்டுறீ? என்ன எது அடி எது மடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரீயா பாத்துட்டு போங்க. திரும்பி இது எங்க சொல்லுவாளே? போது, நீங்க போங்க. நீயே சொல்லிட்டு வா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? இந்த மாசத்துலயே 2 முகூர்த்த தேதி இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து. அம்மா,
ரொம்ப பசிக்கிறது, கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டோமா? வந்த இடத்துல என்ன மானத்தை வாங்குறேன், பேசாம உட்காரு. பின்ன என்ன, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சாம்பசிவ ஐயரே காணோம். எல்லாம் வருவர். அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? எந்த கேஸ்ல சிக்கி இருக்காரோ, எந்த கோர்ட்ல மாட்டிருக்காரோ. சூப்பரா வேஷம் போட்டிருக்கான். யோ, மணி 3 ஆகுது, இப்பதான் வரதா? நீ மீசை எடுக்கணும்னு சொன்னியா, அதான் பார்பர் ஷாப் போனேன். அங்க டேபிள் மேல 5-6 கத்திரிக்கோள் பார்த்த உடனே நல்லா இருக்கு தொழிலுக்கு உள்ள எடுத்து விட்டம்பா. அவன் பிடிச்சிட்டான், லாகப்ல இருந்தேன். அதான் எம்எல்ஏ பார்த்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, உன்னை அட்வொகேட் ஜெனரல் சொல்லிருக்கோம். இது என்ன, இது அட்வொகேட் குமாஸ்தா கோட் மாதிரி. ஓ, நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இதோட எதை தருவான்? நல்லா இல்ல திரும்ப ஐயர் கட்டப்பல வேணா இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டுருக்க நீ? அதுவா, நான் சுட்டு பிடி போனா உதடு கருப்பா இருக்கும்பா. ஐயர் உதடுனா சிறப்பா தானே இருக்கும். யார் சொன்னா? ஆத்துல உட்கார்ந்து எல்லாம் வெயிட் பண்றேன். ஆமா, என் பேர் நான் சொன்னா சுப்பினியா? சாம்பசிவ ஐயர். என்ன வாலியனுடைய ஒரு பேரை வச்சிருக்க? சரி சரி, ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன். இயேசுவே, நீதான் என்ன காப்பாத்தணும். இங்க இருந்து போற வரைக்கும் இயேசு கூப்பிட கூடாது. என்னப்பா இது? தம்மா துண்டு வயசுல இந்த இயேசுவே இயேசுவேன்னு சொன்ன இந்த வாய எருமாடு வயசான உடனே மறந்துன்னா எப்படி மறக்கிறது? சரி, முயற்சி பண்றேன். இயேசுவே காப்பாத்து. வாரம். சரி, வா, போலாம். சாம்பசிவ ஐயர் இவெல்லாம் அண்ணா, அமெரிக்காவில் மண்ணி. அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுங்க. மொபைல் கோட், பெஞ்ச் கோட், ஹை கோட், சுப்ரீம் கோட், அலெக்சல். அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ, அதான் கோட் கோட் அலைகிறார். ஆமா, நீங்க அட்வொகேட் ஜெனரல்னு ஜானகிராமன் கிட்ட சொல்லிருக்கான். என்கிட்டயும் சொல்லியிருக்கான். உங்கள்கிட்டயுமா? உங்களாண்ட சொல்லியிருக்கேன்னு என்கிட்டயும் நீ சொல்லியிருக்கான். பேசி பிரச்சனை ஆயிட போறது. பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு கொடுங்க. மீனா 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 3 தடவை கூப்பிட்டாரா? உட்காருங்க, நம்ம வீடு மாதிரி. மீனாவ எப்படி வளர்த்திருக்க பார்த்தேளா? இந்த வயசுல இந்த காலத்துல மடிசார் கட்டிட்டு மாமி மாதிரி இருக்கா. ஓகேவா? ஜானகிராமா, நம்ம ஆத்துக்கு ஒரு மகாலட்சுமியை தான் தேர்ந்தெடுத்திருக்காய். மகாலட்சுமியா? அப்ப அவளை மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டலாம். இதுல என்ன நமக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்லம்மா, பொறாம. அதுக்கு தான் இவனை இந்த ஆத்துக்கு ஆட்சி வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமா, பொறாம. கொஞ்சம் சும்மா இருக்கும். இங்கே வந்து என் மானத்தை வாங்காதே. இந்த வெத்தல் டப்பா நல்லா இருக்கே, நான் எடுத்துக்கிட்டா? உங்க ஆத்துல உங்க பொருள் எடுத்துக்க ஏன் அனுமதி கேக்குறேன்? ஒண்ணு இல்லைண்ணா, மீனா நான் மாத்துக்கு வந்துட்டா இந்த பொருள்லாம் நம்மளதான் ஆயிடுதுல்ல. அதனால பிறந்தமே அவ பர்மிஷன் கேட்கறான். ஆமாம் 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 ஆமாம். மீனா, நோக்கு இப்படி ஒரு நல்ல மாமா கிடைச்சு நீ செஞ்ச பாக்கியம்தான். சரி, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா வேலையை ராஜினாமா செஞ்சிடணும். அம்மா ஊரறிய இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறா. பேஷா கல்யாணத்தை இந்த ஆத்துல ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அதெல்லாம் முடியாது. என்ன குழப்பம்? எங்க குறவழக்கப்படி கோவில தான் கல்யாணம் பண்ணணும். கோவில்ல பஞ்சலோக விக்கிரகம்லாம் இருக்கும்ல? ஓ, இருக்கே. ஆமா, பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கான்னு ஏன் கேக்குறேன்? அது பஞ்சலோகத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதாவது நம்ம கடவுளுக்கு எல்லாம் பவர் ஜாஸ்தின்னு சொல்றேன். ஐயர்வாள், எங்காத்து கோவில்ல பஞ்சலோக விக்கிரகங்கள் எக்கச்சக்கமா உண்டு. நான் நேராவே இது பாத்துறேன். முகூர்த்த தேதி சீக்கிரம் குறிங்கண்ணா. சாம்பசிவையர், நீ அட்வொகேட் ஜெனரல் தானே? ஆமா, பின்ன அண்ணன் இருக்கப்போ தம்பிக்கு கல்யாணம் பண்றாளே, இதுக்கு ஒரு நீதி சொல்லுங்க. தம்பி அவசரப்படாதடா. காலம் பூரா உன் வாழ்க்கை உன் கையில தான். என்ன படாரம் படுத்துட்டு வெக்கமே இல்ல? இது ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்ல வெக்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ ராத்திரி ஆயிடுச்சு. அடிக்கடி இப்படி ஃபர்ஸ்ட் நைட் வச்சா வெக்க எங்கிருந்து வரும்? முதல் இரவை இப்படி 2 தடவை கொண்டாடின தம்பதிங்க நம்மளாதான் இருப்போம். தோபார், அந்த ஃபர்ஸ்ட் நைட் பிலோமினா கூட, இந்த ஃபர்ஸ்ட் நைட் மீனா கூட. அது அவசரத்துல நடந்தால எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்பதான் செட்டப் நல்லா இருக்கு, உன் கெட்டப் நல்லா இருக்கு. இதை நல்லா பயன்படுத்தணும். இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? உங்க மதத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா உங்க அண்ணனுங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு.
ஆசி வாங்க கால்ல விழுந்தா கூட ஆச்சாரத்தை காப்பாத்துன்னு தான் ஆசி பண்றாங்க. நீ எதுக்கு எங்க அண்ணன்களை கவனிக்கிற? அவெல்லாம் படிக்காதவா. இந்த ஊரு இந்த வீடுன்னு இங்கேயே இருந்ததால இந்த ஜாதி மதம் ஆச்சாரம் இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஒன்லி பிரில்லியன் நான் தான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் ஐயர் பொண்ணு மீனாவா நடிக்க முடியும்? இது வரைக்கும் அந்த ஆத்துல நீ ஐயர் பொண்ணு மாதிரி நடந்துட்ட. இனிமே அதே மாதிரி நடந்துக்கோ. குறிப்பா என் அண்ணா கல்யாணராம கிட்ட உஷாரா நடந்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபிட்டிங் வைக்கிறதுல அவன் பெரிய ஆளு. கொஞ்ச நாள் லீவ் முடிஞ்சிட்டு ஊருக்கு விடுவோம். வைங்க வைங்க. நம்ம ஆத்துல முதல் முறையா சாப்பிடுறேன். சங்கோஜப்படாம சாப்பிடுங்க. அதெல்லாம் சங்கோஜமே கிடையாது எனக்கு. என்னடா அது? எவர் சில்வர் டம்ளர் ஜலத்தை விடுற? வெள்ளி டம்ளர்ல வைடா. வெள்ளி டம்ளரா? மாமாவுக்கு ஜலமே வேண்டாம். ஏன்? இல்ல ஜலம் சாப்பிட்டாருன்னா வயிறு ரொம்பிடும். அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அதான் சாதமே போட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திருப்தியா சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம வீடு மாதிரி தானே. ஆமா, கரண்டி மட்டும் வெள்ளியா? எல்லா பாத்திரமும் வெள்ளிதான். ரொம்ப முக்கியம். கொட்டுங்க அண்ணா. கல்யாணராமனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க அண்ணாத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை பேசி முடிச்சுட்டா. எங்க அண்ணாத்த ரொம்ப பெரிய இடம். அண்ணா எங்க இருக்காருப்போ? பாளையங்கோட்டையில முதல்ல இருந்தார், அப்புறம் வேலூருக்கு மாத்திட்டார், இப்ப டிகார்ல இருந்துட்டு இருக்கார். சுத்தம் எல்லாம் ஜெயில் சம்பந்தப்பட்ட இடமா இருக்கு. நேக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். இந்த வேலை சாப்பாடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இயேசுவே. இயேசுவா? ஏசு இல்ல, சேஷு. ஜட்ஜி சேஷு ஐயர் சொல்றார். அவகிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்த பிறகுதான் மாமா பெரியாளர். அதனால சாப்பிடும் போதெல்லாம் சேஷு ஐயர் நினைச்சுப்பாரு. எனக்கு என்னவோ நீங்க சேசு சேசுன்னு சொல்லும் போதெல்லாம் ஏசு ஏசுன்னு காதல விழுறது. அண்ணா பேட்டரி வீக்கா? மிஷினே இல்ல. அண்ணா நீங்க முதல்ல செவுட்டு மிஷின் வாங்கி மாட்டுங்க. ஆஹா, இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷால பாக்குறதே ரொம்ப அபூர்வம். சாப்பிடுற சாதம் கையில இருக்குச்சே, நன்றி மறந்து போற காலத்துல இன்னமும் சேஷுவை ஞாபகம் வச்சிருக்கேளே. இயேசுவை மறக்க முடியுமா? இப்ப எனக்கு ஏசுன்னு தான் கேட்டுச்சு. ஏசுவா? சேசுன்னு தான் சொன்னாரு. கொஞ்சம் சாப்பிட விடுங்களேன். முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் ஏசுவோம். என்ன போய் சமைச்சு வைக்கிற? என்ன தேடுறேன்? கைகளை சொம்பு தேடுறேன். ஏண்டா மாதிரி சாமி, உன்னை கையலம்பரத்துக்கு சொம்பு எடுத்து வைக்க சொல்லி எத்தனை தடவை சொல்றது? இவ்வளவு தானே வச்சிருக்கேன் சாமி. அடப்பா, என் பேட்டிக்கு எதிர்பேச்சு பேசுறாக்கும். என்ன சண்டை? கையலம்ப சொம்ப காணும். ஏண்டா வைக்கிறேன்னா வச்சேங்கிறான். அதெல்லாம் வச்சிருக்க கால் முளைச்சா போயிடும். டேய் மாதிரி, பின்வாசல் வழியா மாடிக்கு போய் 4-5 சொம்ப கொண்டா. மாடிக்கு போறதுக்கு பின்வாசப்படி இருக்கா? மத்தவள அது வழியா போய்தான் வீட்டு வேலையை கவனிப்பா. மாடியில ஏகப்பட்ட பாத்திர பண்டம் இருக்கும். மாடியில ஒண்ணுமே இல்ல, அது மொட்டை மாடி. ஏண்டா அப்படி சொல்ற? மாடியில நிறைய பாத்திரம் இருக்கு. எல்லாம் இவ தாத்தா காலத்தது, சுத்தமான வெள்ளி. என்னம்மா புரியாம பேசுற? மாடியில லொட்டு லோசுக்கு தட்டு முடிச்சாம தான் இருக்கு. டேய், அவ வெளி மனுஷா கண்ணு பட போகுதுன்னு தான் அப்படி சொல்ற. இதெல்லாம் எங்க ஆத்து பரம்பரை சொத்து. திருடெல்லாம் உருவாகிறது இல்ல, நாமளே உருவாக்குறதா. பெரிய குடும்பம், பாரம்பரியமா வந்த சொத்து ஏகப்பட்டது இருக்கும். ஓகே, பரவாயில்ல, மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. மகாதேவா, என்ன பண்ணிடா? தாம்பூலம் எடுத்துங்க. போட்டா போச்சு. சாப்பாடு நல்லா இருந்ததா? பேஷ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த சாப்பாட்டை விட இந்த பரிமாறின பாத்திரம் எல்லாம் அதை விட பிரமாதமா இருந்தது. ஒரு 3-4 வாரம் இங்க கேம்ப் அடிக்கலாம்னு இருக்கேன். ஓஹோ, பேஷா தாராளமா தங்கிங்கோ. இது உங்க அகம் மாதிரி. அதெல்லாம் முடியாது, அவர் காசிக்கு யாத்திரை போகணும். ஆமா, காசிக்கு. எது? யாரு? நானா? காசிக்கு எப்ப சொன்ன? என்ன மீனா எங்க ஆத்துல இருந்தா காசிக்கு போறதா சொன்னேலே, மறந்துட்டா? சொன்னேன் இயேசுவே. இப்ப ஏசுன்னு சொன்னேடா சேசுன்னு சொன்னேடா? சேஷுன்னு சொன்னார். ஓஹோ, இப்ப எதுக்கு சேஷுன்னு நினைச்சுட்டேன்? அது வந்து இந்த காசிக்கு பிளைட்ல போறேனா, நடந்து போறவன் பிளைன்ல போறனே, அதெல்லாம் அவருடைய தயவால தானே, அதனாலதான் அவர் நினைச்சுண்டேன்னு அடங்க. காயத்ரி, என் நெக்லஸ கழட்டி வச்சிருந்தேன், காணோம். யாராவது பாத்தேடா? நல்லா தேடி பாருங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்டா சுப்ரீம் கோர்ட் போகணும், பஸ் வெயிட்டிங். நான் வேலையை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள லோக்கல் கோர்ட் விஷயம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். இல்ல, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பொறுக்கணும் அர்ஜென்ட்டா. 2 உழுக்குனா பாயிண்ட்ஸ்ல தன்னால கொட்டும். வாங்க, வேண்டி அவுந்துற போகுது. சொன்னா கேளுப்பா. சொல்லி நிறுத்திட்டியா? இன்னும் ஒரு அலமாரியா இருக்கு. கூச்சமா இருக்குப்பா. திருட உனக்கு கூச்சமா? ரொம்ப திருடி இருக்க? ஏன் இந்த ஆத்துக்குள்ள வரும்போது உங்ககிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டேன்? எந்த பொருளும் திருடக்கூடாது தானே? திருடி இருக்க நீ? ஒப்பந்தம் போட்ட அரசியல் கட்சி எல்லாம் ஒவ்வொருத்தன் கால வாரிக்கிறான். இது என்னப்பா ஒரு பெரிய சமாச்சாரமா? ஜானகிராமா, நான் கூட திருடக்கூடாதுதான் நினைச்சேன். ஆனா இந்த பாத்திர பண்டம்லாம் என்ன பார்த்து காரி நாய இதெல்லாம் யாரையும் கேட்காம எடுத்துக்கிட்டு போடான்னு சொல்லுது. அப்படியா? என்கிட்ட என்ன சொல்றது? உன் மண்டையை போட்டு சொல்றது. முதல்ல இடத்த கால் பண்ணி.
அது எப்படி இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது? அம்மா தான் சொல்லிருக்காங்களே பெரிய பெரிய பாத்திரம்லாம் நிறைய இருக்குன்னு. இப்ப நீ மட்டும் இங்கிறது போல இந்த ஆத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாம்பசிவ ஐயர் இல்லை அகஸ்டின் உண்மையை சொல்லிடுவேன். இயேசுவே, இவர் என்ன சொல்றார்? அப்படி இவர் சொன்னார்னா பாதிப்பு எனக்கு கையில இவருக்கா? சொல்லு இயேசுவே. சரி நீ கிளம்பு. ஒரு சின்ன விண்ணப்பம், அதாவது இந்த ஆத்துக்கு நான் வரும்போது முதல்ல இந்த சொம்ப தான் எடுத்தேன், அது ஞாபகார்த்தமா என்கிட்ட கொடுத்துறேன். கொல்லுடா போ. அத்திம்பேர போங்கன்னு சொல்லாத, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போங்க. இயேசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார்? நாம 2 பேரும் மாட்டிக்கு போறோம்னு பேசுவார். ஏன்? எங்க மதத்துல எவ்வளவு சாமிகள் இருக்கு, அத பத்தி உனக்கு பாட தெரியாதா? அந்த பாட்டுல எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒவ்வொரு சண்டையும் சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் ஃபாதர் இருப்பாரு. சர்ச்சுன்னு எத்தனை தடவை சொல்லுவேன்? என்ன சர்ச்சு? சர்ச் இல்ல, சர்ச். சர்ச். ஆமா, இவன் கொண்டு வச்சு தொலைஞ்சு விட்டு அது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சர்ச் எடுத்து. சர்ச்சு சர்ச் ஆயிடுச்சு. போன்ல ஃபாதர் மேத்யூஸ்னு பேசுறாரு, அவர் யாரு? அவரே சொல்லிட்டாரே ஃபாதர் மேத்யூஸ்னு. அவரு எங்க பேங்க்ல ஒர்க் பண்றாரு, ரொம்ப வயசானவர். நாங்களாம் அவரை ஃபாதர் ஃபாதர். அப்படிதான். சரி, அந்த வயசான ஃபாதர் நோக்கி ஏன் ஆத்துக்கு போன் பண்ணணும்? கணக்குல ஏதாவது டவுட் கண்டுபிடிச்சுட்டார், அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் ஃபாதர் மேத்யூ பேசுறேன். ஃபாதர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அமெரிக்காவில இருந்து உங்க அப்பா டேவிட் பேசுறாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? நீ ஒரு இந்து பையனை லவ் பண்ணது, மேரேஜ் பண்ணது எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வரதா சொல்றாரு. ஐயோ, அவர் இங்க வர வேண்டாம். யார வர வேணாம்னு சொல்றேன்? ஃபாதர், ஃபாதர் நான் ஜானகிராமன் பேசுறேன். மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மாமனார் டேவிட் இந்தியாவுக்கு வர போறாரு. ஐயோ வேணாம் வேணாம், அவர் இங்க வந்தா என்னென்னமா ஆயிடும். எப்படியாவது தடுத்து நிறுத்த பாருங்க. அவரு இந்தியாவுக்கு வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நீ கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகணும். ஐயோ, மதம் மாறுறதா? ஆமாமே, நீ ஞானஸ்தானம் வாங்கணும். ஐயா, அது இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே ஞானம் கொஞ்சம் இருக்கு. ஓ காட், அது இல்ல மேன், நீ சர்ச்சில் ஞானஸ்தானம் வாங்கி கர்த்தரோட சீடர் ஆகணும். எனக்கு பயமா இருக்கு. ஏமா திடீர்னு மாறணும் எப்படிமா? நோ 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 நோ, திடீர்னு மாறத்துக்கு இது என்ன அரசியல் கட்சியா? சம் பாலிடிக்ஸ். வாட்? அரசியல் கட்சி? ஓ ஜீசஸ், இந்த பையன் என்ன ஓலறானே. ஃபாதர், நீங்க பேசுங்க. மிஸ்டர் ஜானகிராமன், நீங்க மதம் மாற சம்மதிக்கலன்னா மிஸ்டர் டேவிட் நேர்ல வந்து உங்களை பாப்பாரு. ஐயோ, அவர்கிட்ட நன்னா எடுத்து சொல்லுங்க. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு பணத்தை கன்வெர்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பேங்க் மேட்டர். உனக்கு என்னப்பா ஆச்சு? நான் மதம் கன்வெர்ட் பண்றதை பத்தி பேசினா நீ பணத்தை கன்வெர்ட் பண்றதை பத்தி பேசுற. என்ன பண்றது, சில ஜென்மங்களுக்கு விவசாயம் இருக்க மாட்டேங்கிறது. நான் சொல்றத நன்னா கேட்டுக்குங்க. எல்லா அக்கவுண்ட்டுக்குமே ஒரு பேர் இருக்கு. எஸ்பி அக்கவுண்ட் எஸ்பி அக்கவுண்ட் தான், கரண்ட் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் தான். மதம் மதம் முடிக்காதீங்க. நீ குழப்பறத பார்த்தா பிரமினா கதி என்ன ஆக போதோ தெரியல. போன வை. ஜானகிராமா, பெரிய கிட்ட பேங்க்ல வேலை செய்யறவான்னு சொன்னேன். ஆமா, பேங்க்ல தான் வேலை செய்யறவா. பேங்க்ல வேலை செய்யறவாளுக்கு எஸ்பி அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் தெரியாதா? எனக்கு விக்கிறது கொஞ்சம் தீர்த்து கொடு. சம்திங் ராங் நடக்குது. இனிமே இவனுக்கு போன் வந்தா நம்ம தான் எடுத்து பேசணும். வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஹலோ, சலாம் அலைக்கும். மலைக்கும் சலாம். டேய், நான் தான்டா பஷீர் பாய் பேசுறேன். ராங் நம்பர். இது ராங் நம்பரா? லோனுக்கு போன் சரியா வராது, நேரடியாவே போவோம். இங்க சங்கமம். ஐயோ, என்ன இது? கோகுலத்துல பிலோமினா? எலிசபெத், இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நீ பாந்தவங்கள வான்னு கூப்பிடாம இது ஊட்ட எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறேன். பிலோமினா, நீ 12 வயசு இருக்கும்போது உன்னை உங்க அப்பா ஏன் கிட்ட விட்டுட்டு அமெரிக்கா போட்டாரு. தாயில அது பொண்ணு உன்னை நான் எப்படி எல்லாம் வாழ்த்த தெரியுமா? பிலோமினா, சொல்றது நீ கொஞ்சம் ஏன் ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ எவனோட பேசிட்டு இருக்க? யாருந்தால்? ஆள் இல்ல, எலிசபெத். எலிசபெத்தா? மருதநாயகம் பூஜைக்கு வந்து நம்ம மாத்துக்கு வந்தாளா? ஐயோ, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க எலிசபெத். நீ தான் அந்த ஜானகிராம ஐயரா? என்ன வேணும் இது?
சில்வர் போட வேண்டிய கையில சிம்பிளா ஒரு சாமி கும்பிட வச்சிட்டேன். வாங்கி கொஞ்சம் இறக்குங்க. இது பாரு மேன், உன்ன மாதிரி நான் ரகசியமா பேச மாட்டேன். நான் சாத்து போட்டு தான் பேசுவேன். ஏங்க மீனாவுக்கு என்ன அது மீனா இல்ல மேன், பிலோமினா. சரி பிலோமினாக்கு என்ன பிடிச்சது, எனக்கு பிலோமினா பிடிச்சது. நான் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? நீ கர்த்தரோட திருச்சபைக்கு வரணும், கிறிஸ்டினா மாறணும், உன் மேல புனித நீ தொலைக்கணும், உன் பேர் அகஸ்டினோ இல்ல ஜானனோ மாத்தணும். அந்த பேர்ல எனக்கு பிடிக்கல. இந்த பேர் பிடிக்கலன்னா வார்க்கிஸ்னு வச்சுக்கோ. முன்னாடி சொன்னதே பெட்டர். நேக்கு மதம் மாற பிடிக்கலை. என்னமே நியாயமா இருக்குது? கிறிஸ்துவ மதம் பிடிக்காது, ஆனா கிறிஸ்துவ போட பிடிக்குமா? எனக்கு தெரியாதுமே. நீ சர்ச்சுக்கு வர, மதம் மாற, நான் பாட்டு பாடுறேன். எல்லாம் இயேசுவே, எமக்கெல்லாம் இயேசுவே. என்ன ரசிக்கிற? ஆஃப் பண்ணு. ப்ளீஸ் இப்ப நீ போ. கூடி சீக்கிரமே நான் அவரை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்து மதத்தை மாத்திடுறேன். ஓகே 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 வர்கீஸ். ம். இந்த செல்வம் மேல சத்தியம் சொல்லு. நான் எதையும் தொட்டு சத்தியம் பண்றதில்ல. சத்தியம். ஓகே, God bless you, God bless you. Philomena, God bless you, my child. Okay, வர்கீஸ். ஏண்டி எலிசபெத் இப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நல்ல வேளை ஆத்துல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கா, அதனால தப்பிச்சோம். வா. ஜீசஸ். Hello, ஹலோ. God bless you, my son. ஜானகிராமா நில்லு நில்லு. ஆமா, யாரோ ஒரு பார்ட்டி காட் பிளஸ் மை சன்னு சொல்லிட்டு போகுத. யார் அந்த அரகுர பார்ட்டி? அது செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சுக்கு ரூட் கேட்டா நான் சொன்னேன். ஆஹா, எந்த ரூட்ட சொன்னேன்? அவ ரூட்ட சொன்னேன். நீ உன் ரூட்ட பாரு, நான் என் ரூட்ட பாக்க. வாடி. ரூட்டையா? தண்டு பிடிக்கிற அந்த ரூட்டை. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஏய், என்ன நீ என்ன பார்த்து சிஸ்டர்ன்ற? நான் என்ன அவ்வளவு வயசானவளா? நான் அக்கா சிஸ்டர்னு சொல்லல, தங்கச்சி சிஸ்டர்னு சொன்னேன். ஓ குட். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் மூஞ்சி பார்த்தா என் தம்பி மாதிரி இருக்கிறேன். எங்க அப்பாவை தான் கேட்கணும். வெரி நாட்டி பாய். ஆமா சிஸ்டர், சர்ச்சுக்கு வழி கேட்டு வந்தீங்களா? யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குறேன்? சர்ச்சுக்கு நான் வழி கேட்டடா. நான் பிறந்ததே சர்ச்சில் தானே. அப்புறம் இங்க எங்க வந்தீங்க? அது ஏமன் கேக்குறேன். அந்த வீட்ல ஜானகிராம ஐயர் இருக்கான்ல? ஆமா, ஜானகிராம ஐயர் இருக்கான். அந்த ஜானகிராம ஐயர் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? கல்யாணம் சீக்கிரம் ஓடி போயிருங்க. பஷீர் பாய் தேடி வந்துட்டு இருக்காரு. ஏய், நீ ஏமன் ஓடுற? ஏய், எங்க பணம்? அடுத்த மாசம் தர்றேன். இப்படியே அடுத்த மாசம் தர்றேன் அடுத்த மாசம் தர்றேன்னு 6 மாசம் ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு கார் வித்தியே, எங்க இருந்த பணம்? பாய், பணம் வந்துடுச்சேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா திடீர்னு ஆள் மாறிட்டானேன்னு தப்பா நினைக்க கூடாது பாருங்க. அதனால அடுத்த மாசம் தர்றேன். இப்படி சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? சட்டையை உடுங்க பாய், அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தா ஏன் இந்த சட்டையவே போட்டிருக்க? ஓ ஸ்டாப் இட். உங்க சாண்டி அப்புறமா வெச்சுக்கோங்க. வெயில் வேற ரொம்ப ஹாட்டா இருக்குது. நான் இப்போ கோல் பீர் குடிக்கணும். பக்கத்துல எங்கன வைன் ஷாப் இருக்குதா? இந்த பழக்கம் வேற இருக்கா? டேய், எனக்கு பதில் சொல்லு. எங்க பணம்? ஆண்டி இப்படியே போனீங்கன்னா பக்கத்து வீதியில ஜெயலட்சுமி வைன்ஸ் இருக்குதுங்க. ஒரிஜினல் சரக்குங்க, விலையும் கம்மிங்க. நல்ல பையன், நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான். டேய், அவங்க கிட்டயும் பணம் வாங்கிருக்கியா? அது மூஞ்ச பார்த்தா பணம் வாங்கின மாதிரியா தெரியுது. இன்னைக்கு ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுக்கல, உன்னை கூட்டிட்டு போய் தொடக்கறி எடுத்துருவேன். பாய், என்ன அலட்ற? உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? ஆமா, ஓடிடுங்க. நான் ஏன் ஒண்ணு கலவானு ஒண்ணு ஓடிட்டாருங்களா? அட பாவி, பணம் வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு கழுத்து அறுத்துட்டியடா. ஐயர்கிட்ட பணம் வாங்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி? கையை எடுங்க. என்ன மூடு இல்லையா? உங்க ஆத்துல போடுற உப்பு வரப்பு இல்லாத சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டா எங்க இருந்து மூடு வரும்? அதே சாம்பார் சாதம் தயிர் சாதம் தான் சாப்பிட்றேன். நேக்கு மூடு இல்லையா? வாரத்துல 6 நாள் கந்த சஷ்டி கிருத்திகை செவ்வாய் விரதம் இருக்கீங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் கிட்ட வரையல். இதுக்கு பேர் மூடா? குத்தி காட்டாத. நம்ம 2 பேரும் 24 மணி நேரம் ஜாலியா இருக்கிறதுக்கு எதனா ஐடியா வச்சிருக்கேன்? நேக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மீன் கிடைச்சா கூட பரவாயில்ல. மீனா? எங்க அண்ணா இழுத்து வச்சு அறுத்துருவான் மீனுன்னு சொன்ன நாக்க. அவளுக்கெல்லாம் மீனை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சது விட மாட்டான். இனிமே நீங்க என் கிட்ட வரணும்னா எனக்கு மீன் வேணும். அப்ப என்ன விட உனக்கு மீன் தான் முக்கியமாயிட்டா? நீங்க லாப்ஸ்டர் சாப்பிடுங்க. அது என்ன சிட்டுக்குருவி இல்லையமா? பெரிய எறா. ஓஹோ, பொறாதானுக்கு சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எறா கொடுவா? ஏண்டி இப்படி கண்டத கடிதம் கேட்டி நான் பண்ணி போறியா? நியாயமா? இதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு மீன் வேணும். ஏதோ மீன் பேசிட்டு இருக்கா. சரி, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா சாப்பிடணும். வாசனை கூட வெளியே வரக்கூடாது. என்ன வேணும் சொல்லு.
மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் பொடி மாஸ் வாங்கிட்டு வாங்க. என்னடா ஜானகிராமா, என்ன மீன் மீன் பேசிட்டு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ஆண்டவனோட அவதாரத்துல அஞ்சாவது அவதாரம் தான் மச்ச அவதாரம், மீன் அவதாரம். இவன் முதலாவதாரம் மீன் மீன்றான். அவ சொல்றதாண்டா கரெக்ட். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், இதாண்டா கரெக்ட் ஆர்டர். அவளும் பிராமண பிறந்தாடா. ஏமா மீனா, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பக்குவமா சொல்லி கொடு. ஓகே? எந்தரோ மகானுபாவு. ஏங்க, உங்க சாமியே மீன் அவதாரம் எடுத்திருக்கா? ஆமா. அப்ப அத பிரசாதமா நினைச்சு சாப்பிடுறதுல என்னங்க தப்பு? விட்டான் என்னைய முடிக்கிற வாயமுறை. குரு 8ஆம் வீட்டிலும் சனி 7ஆம் வீட்டிலும் இருப்பதால் வேற்று மதக்காரர்களால் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். வாங்கின கடனை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தன்னை விட அந்தஸ்தில் குறையானவர்கள் பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். மொத்தத்தில் சுமாரான வாரம் இது. இவ்வளவு நடந்து இது சுமாரான வாரமா? டேய் மாறி, பேப்பர்ல கண்ட மாதிரி ராசி பலன் எழுதிருக்கான்டா. அந்த பாய் இங்க எங்கன்னா வந்துட போறான்டா. என்னால ஓட முடியாதுடா. அண்ணா, இந்த நிமிஷத்துல நீங்க கவலையே படாதீங்கண்ணா. இனிமேல் நீங்க எங்கேயும் ஓடணுங்கிறது இல்லைங்கண்ணா. நீ என்ன சொல்ல வர்ற? கடங்கார பாயை அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானுங்க. ஏன்னா இனிமேல் என்ன நேரம் பாய் கூட இருக்க போறீங்க இல்லீங்களா? டேய் என்னடா சொல்ற? பாய் நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போறாருங்க. அறிவு கெட்ட நாயே, அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? இந்த ஆச்சாரமான ஆத்துல பாய் எப்படி வருவாரு? அண்ணா, அவர் பேர் பஷீர் பாய் இல்லீங்க, வசூல் பாபாங்க. இப்ப எங்கடா தாலே? அத பாருங்க அங்க. ஐயோ, சம்போ மகாதேவா, சலாம் அலைக்கும். பாய் பாய், அன்பே சிவம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன வேஷம்? உண்மை தெரிஞ்சது என்ன சூப் வச்சு குடிச்சிருவானுங்க. என்ன சூப்பு? ஆட்டுக்கால் சூப்பா, கோழி சூப்பா? ஏதோ ஒரு சூப்பு. நீ முதல்ல இடத்த காலி பண்ண. கவலையே படாத. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு குடில். நான் இங்கே தான் இருப்பேன். அட பாவிங்களா! ஏன் பயப்படுற? நான் வெளியே தான் பிரேமானந்தா, உள்ளே விவேகானந்தா. வாருங்கள், புறப்படலாம். பாருங்கள். பணம் தாப்பா. தந்துடுறம்பா. சுவாமிகளே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த சாதாரண மனுஷ பிறவிகளுக்கு அது புரியல. நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க பாஷையிலே பேசுங்க வசூல் பாபா. இந்த தீர்த்தா. சுவாமிகள் யாரு? ஜூனியர் வீடு அட்டப்படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. என்னை அட்டையிலே பார்த்திருக்க முடியாது, இந்த உத்திராட்ச கொட்டையிலே பார்த்திருக்கலாம். நான் முற்றும் பிறந்த முனிவர் பஷீர் பாய். வசூல் பாபா. சிவத்துக்கு கும்மாங்குத்து. அப்டோம்னரே. இது எப்ப கத்துக்கிட்ட? வசூல் பாபாவா? பாபா இங்க எதுக்கு வந்திருக்காரு? கடனை வசூலிப்பதற்கு. அதாவது பிறவி கடனை வசூலித்து உங்களை எல்லாம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுத்த. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லீங்களா, அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் வசூல் பாபா வந்திருக்காருங்க. ஆமாம், முதலில் குடி குடி. என்னங்க இது உப்பு கறிக்குதுங்க? இது கடல் நீரும் கங்கையும் இணைகிற இடத்தில் எடுத்தது. பாபா சுவாமி, எல்லா வசதியும் கொடுத்த அந்த ஆண்டவன் என் பிள்ளைகளை யாருக்குமே புத்திரவாக்கியத்தை தரல. சுவாமிகள் கால்பட்ட நேரம் எங்க ஆத்துல பேர குழந்தைகள் துள்ளி விளையாடணும். சுவாமிகள் இங்கே தங்கி ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ. கவலையே படாதீர்கள். இப்பொழுதெல்லாம் சுவாமிகள் செய்யும் சுலபமான வேலை குழந்தை வாக்கியம் தருவதுதான். கூடிய விரைவில் இந்த வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும். இன்ஷா அல்லாஹ். அன்பே சிவன்டா. அதான்டா. என்ன சுவாமி அல்லாஹ் கூப்பிடுறாரு? சுவாமிகள் பெரிய மகான், அவருக்கு எம்மதமும் சம்மதம். கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. காட் பிளஸ் யூ. கல்யாணராமா, சுவாமியை மாடி கழிச்சுட்டு போப்பா. வாங்கோ. அர்ச்சலோகிச்சலாமாச்சா. என்னையா வீடு இவ்வளவு நீளம் இருந்தா என் நடைக்கு எப்பயா போய் சேர்றது? அர்த்தம் மோச்சியலாம். இதுதான் காவேரி தண்ணி. இதுக்கு தான் இந்த தகராறு. அது சரி, இதுல என்ன இருக்கு? சுத்தமான சைவ சாப்பாடு. முருங்கைக்காய் சாம்பார், அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், ரசம், மோர், தயிர் எல்லாம் இருக்கு. மனுஷன் சாப்பிடறத சொல்லியா? வேற என்ன வேணும் நோக்கு? எனக்கு கடிக்கிறதுக்கு எலும்பு வேணும், உரியறதுக்கு நல்லி வேணும். அப்போ ஒண்ணு பண்ணு. என்ன? முருங்கைக்காயை எடுத்து நல்லி மாதிரி உறிஞ்சிக்கோ.
அவியலை கைமாவா பயன்படுத்திக்கோ, உருளைக்கிழங்கு வறுவல கிட்னி ஃப்ரையா நினைச்சு முழுங்கு. எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்த ஆடு வேணும். ஆடே கிடைக்காது, இதுல பிஸ்மில்லா வேறவா? அதெல்லாம் முடியாது, எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்த ஆடு தான் வேணும். ஏண்டா கல்யாணராமா, சுவாமிகள் ஏதோ பீஷ்மா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கார். அது வேற ஒண்ணு இல்லம்மா, சுவாமிகள் அடிக்கடி இமயமலை போவார். அங்கிருந்து இங்க வந்த உடனே பிஸ்மில்லா லேகியம்னு ஒண்ணு தயார் பண்ணுவார். அந்த லேகியத்தை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமா. அந்த லேகியத்தை தயார் பண்றதுக்காக ஆடுதோட இலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கார். எப்பாடு பட்டாவது அந்த இலையை கொண்டு வந்துரு சுவாமிகளே. அந்த லேகியத்தை சீக்கிரமா பண்ணி கொடுத்துருக்கோ. அம்மா, நீக்கு இந்த வயசுல லேகியம் எல்லாம் சாப்பிட்டா குழந்தை எல்லாம் பிறக்காதுமா. ஏண்டா? அஜீரணம் தாமா வரும். சுவாமிகளை செத்து நிம்மதியா சாப்பிட விடுங்க. வாங்கோ, இந்த தீர்த்தத்தை 3 வேளை வச்சு சாப்பிடுங்க. டேய், சுவாமிகளை ஒழுங்கா கவனி. ஆமா, போலாம். இந்த ஆளுக்கு குழந்தையே பிறக்காது. தீர்த்தத்தை வச்சு சாப்பிடுங்கன்னா அப்படியே அடிக்கிறாங்க. நோக்கு ரொம்ப கொழுப்பு தான் பாய், சீக்கிரம் சாப்பிடு. கொழுப்பு பருப்புன்னு உப்பு சொப்பு இல்லாத சாப்பாட நல்லா கவனிங்கன்னு வேற சொல்லிட்டு போறாயா. எனக்கு நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயோ, இந்த ஆத்துக்குள்ள பிரியாணியே வரக்கூடாது. பாயே வந்துட்டாரு, பிரியாணி வரக்கூடாதா? போயா. நீ வேணும்னா ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடு. நோக்கு 25,050 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். உன்னை நம்பி இனிமே ஒரு பைசா கடன் கொடுக்க மாட்டேன். வேணும்னா எவன் பாக்கெட்டையாவது கைய விடு. திருடணுங்கிறியா? ஆமா. ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இப்ப திருட போறேன், பிரியாணி வாங்க போறேன். ரேப்பும் கொலையும் தான் பாக்கி. நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இப்ப என்ன பண்றது? வசூல் பாபா நம்மள திருட வச்சுட்டானே, இப்ப எங்க போறது பிரியாணிக்கு? பிரியாணியும் மாட்டிக்கிச்சு பாய். நம்மளே பிச்சைக்காரன் நினைச்சா இவன் நம்மளுக்கு மேல பிச்சைக்காரனா இருப்பான் போல் இருக்கேன். பேரருக்கு டிப்ஸ் கொடுக்க வச்சுக்குவோம். லேடிஸ் பேக் மகாலட்சுமி நிச்சயமா கைவிட மாட்டான். ஷேடிங் லோஷன் இதை ஏன் இவ வச்சிருக்க? சின்னமண்ணி, எல்லாரும் ஓடி வாங்க. அம்மா, ஜானகிராமன் கதையை வந்து கேளுங்க. இத பார்த்தேலா? மணிமாலை, அதுக்கு ஏண்ட கத்துற? இது மணிமாலை இல்ல, இதுல சிலுவை தொங்குறதுனால இது கிறிஸ்துவ ஜெபமாலை. ஏது இந்த கிறிஸ்துவ ஜெபமாலை? நம்ம எங்க இருந்து வந்தது? மீனா பேக்ல இருந்து வந்துச்சு. பேக்ல இருந்து ஜெபமாலை உன்னோட கைக்கு எப்படி வந்தது? பிரச்சனை இப்ப அது இல்ல, கிறிஸ்துவ ஜெபமாலை மீனா பேக் எப்படி வந்துச்சு? அது அன்னைக்கு சர்ச்சுக்கு போற வழி கேட்டு ஒரு வயசான அம்மா வந்தாங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா இது கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து வச்சேன். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தப்புதான். இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன். மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த ஜாதிக்காராலோ அவளோட பொருளோ நம்ம மாத்துக்குள்ள வரவே கூடாது. அப்போ மன்னிப்பு கிராண்டடா? இதே தப்பு நான் செஞ்சிருந்தா வெட்டி போட்டுருப்பேன். உடனே செய்யுங்க. நேக்கு ஒரு நீதி, அவளுக்கு ஒரு நீதியா? அவ இந்த ஆத்துக்கு புதுசா வந்தவிடா, தெரியாம செஞ்சுட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுவோம். அப்போ இந்த அபச்சாரத்தை என்ன செய்யறது? நானே கொண்டு போய் வெளியில போட்டுறேன். கொண்டா. நகரு. தெரியாம தப்பு பண்ண மீனாவை மன்னிச்சுட்டோம். தெரிஞ்சே தப்பு பண்ண இவனை என்ன பண்றது? சரியா சீக்கிரம் துணி எடுங்க. காத்தாலே உனக்கு மூடு வந்துட்டா? இதான் மூடுங்க. இந்த வீட்ல இருந்தா மூடா வரும். எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு செத்து செத்து பழைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வேற உங்க அண்ணனுங்களை பார்த்தா காதலுக்கு மரியாதையில வர அண்ணனுங்க மாதிரி இருக்காங்க. துணியில எடுத்து வைங்க, ஊருக்கு போலாம். டேய், இப்படி திடீர்னு கிளம்பினா எங்க எதுவும் கேட்க மாட்டா? எத்தனையோ பொய்ய சொன்ன உங்களுக்கு இதை சமாளிக்கிறது பெரிய விஷயமா? பேங்க்ல இருந்து உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லுங்க. ஜானகிராமா, நோக்கு தந்தி வந்திருக்கு. நேக்கு தந்தி வர்றது அதுக்குள்ள நோக்கு எப்படிமா தெரியும்? இப்பதானே போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போறான்.
உன்னோட உத்தியோகம் இதே ஊருக்கு மாத்திரம் ஆயிடுது. நம்ம பெரிய அண்ணாவும் பேங்க் சேர்மனும் ஃப்ரெண்ட்ஸ். உன் கல்யாணத்துக்கு சேர்மன் வந்தப்போ நம்ம பெரிய அண்ணா உனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவரும் ஆர்டர் போட்டு தந்தி அனுப்பிச்சிருக்கார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏண்டா சோகமா இருக்க? எனக்கு சிரிக்கிறதா அழகுதானே தெரியல. கல்யாணமும் ஆயி சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சதே, அந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு சிரி. கல்யாணமும் ஆகாத வேலையும் கிடைக்காத என்ன நினைச்சு ஆளு. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் நீங்க என்ன வெளியில அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்க சொந்தம் பந்தம் யாருமே பக்கத்துல இல்லாம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் இல்லைன்னா இன்னும் சந்தோஷமா இருப்ப போல இருக்க. ஆமா, அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்ன எங்க அழைச்சிட்டு போற? கோயிலுக்கு தான். எந்த கோயிலுக்கு? மாதா கோயிலுக்கு. ஐயோ, மாதா கோயிலுக்கா? என் அண்ணாக்களுக்கு தெரிஞ்சா என்ன சிலுவையில் அரைஞ்சிருவாளே. நீங்க வர வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீங்க இந்த முனியாண்டி விலாஸ்ல ஒரு மூளைக்கறி, 1/2 பிளேட் சிக்கன் பிரியாணி ரெண்டையும் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன நீ மாதா கோயிலுக்கு சிக்கன் பிரியாணி எனக்கு இங்க நிக்கிறதுக்கே கொமட்டிட்டு வருது. உள்ள போய் தான் சொல்றது கூச்சமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வாயில் நுழையாது. நீங்க கேட்க வேண்டாம், நான் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரை தாங்க, உங்களாண்ட பார்சல தருவா, வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் வெஜிடேரியன் மகிமே ராத்திரி புரிஞ்சுப்பேன். ராத்திரி புரிஞ்சுப்பேனா? வாங்க 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 வாங்க. ஐயா ஆச்சரியமா இருக்கு. எங்க இந்த பக்கம் கோயில்ல கும்பாபிஷேகமா? என்னன்னு மூலக்கறி சிக்கன் பிரியாணி யாருக்கு? பைரவருக்கு. பைரவருக்கா? அது சின்ன வயசுல நாய் கடிச்சிருச்சு. பெரிய வயசானவன அஃபெக்ட் பண்ண கூடாதுன்னு பைரவர்கிட்ட வேண்டிட்டேன். அதான் நாய்க்கு போடலாம்னு. நாய்க்கு மூலக்கறி எல்லாம் தேவையில்லை, நல்லி எலும்பு போட்டாலும் சாப்பிடும் தெரியுமா? ஏதோ ஒண்ணு சீக்கிரமா தாயன். ஐயருக்கு சிக்கன் பிரியாணி பார்சல். சுத்தமான இலையில கட்டு. கூச்சமா? பரவாயில்ல, உட்காருங்க, வந்துரு. பாயா ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எங்க வரும் என்ன இன்னைக்கு பார்த்து நம்ம கடையில ஒரே அடியா ஐயர் வாழ் காத்தா அடிக்குது. ஏதோ நீங்க எல்லாம் வர்றதுனாலதான் ஐயப்பன் சீசன்ல கூட நம்ம கடையில அமோகமா வியாபாரம் நடக்குது. ஆமா, என்ன வேணும்? கிட்னி இருக்கா? இல்லையே, தீர்ந்து போச்சே. யோ, பஷீர் பாய் ரொம்ப சத்தம் போடுவாயா. ஒரு கிட்னியாவது இருந்தா குடியா. ஒண்ணு செய், வேணும்னா என் கிட்னி தரேன், எடுத்துட்டு போ. உன் கிட்னி சுகர்ல வீணா போயிருக்கும், அதை தூக்கி எறும்புக்கு போடு. வேணும்னா நான் என் கிட்னியை தரேன், அதை வறுத்து கொடு. சரியான ஆளா இருக்கிய. யோ, மட்டன் பிரியாணியாவது இருக்காயா? மட்டன் பிரியாணி இல்ல ஐயரே, சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்கு. என்னையா நீ எதை கேட்டாலும் இல்ல இல்லன்ற? கஸ்டமர் வருவாங்களேன்னு ரெடி பண்ணி வைக்கமானா? நேக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். ஒண்ணு பண்றீங்களா? தெருமுனையில ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நம்ம பிரான்ச் இருக்கு. அங்க போனா கண்டிப்பா மட்டன் பிரியாணி கிடைக்கும். என்ன அங்காடி ஓடுறேன்? சர்ச்சா? பார்சல். ஐயரே, ஐயரே, பார்சல் வாங்கிட்டு போங்க. ஐயரே, மீனா எதுக்கு சர்ச்சுக்கு போறா? கிளம்பு. என்னங்க? உன்னை கல்யாணம் பார்த்தான். வாங்கோ வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. என்ன இது? எல்லாரையும் கட்டி கூப்பிட்டு இப்படி கல்யாணம் பண்ற? என்ன விஷயம்? அன்னைக்கு கிறிஸ்துவ ஜெபமாலையை காட்டினப்ப நீங்க எல்லாம் நம்பல இல்ல, கையும் களவுமா மாட்டேன்டா. எல்லாரும் இங்கே இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் பாருங்க. இந்த கல்யாண ராமன் சொன்னா நம்பாம திட்டிட்டே இருப்பேல, இப்ப வருவோம் பாருங்க.
என்ன எல்லாரும் வாசலே பார்த்துட்டு இருக்கேன், புதுசா யாராவது ஆட்டுக்கு வரல? நீ ஆத்துலதான் இருக்கியா? நல்லதா போச்சு. மீனா வரட்டும். ஏய் என்ன விஷயம் முதல்ல அது சொல்ற. இவன் பொண்டாட்டில இவன் பொண்டாட்டி மீனா. அவளை நான் சர்ச்சில் பார்த்தேன். சர்ச்சிலயா? ஆமா. எந்த சர்ச்சில்? செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சில். எப்ப பார்த்த? இப்ப பார்த்தேன். நன்னா பாத்தியா? அவ சர்ச்சுக்குள்ள உள்ள போனா, நானும் பின்னாடியே உள்ள போன, முட்டிக்கால் போட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தான். ஐயராத்து பொண்ணு போய் எப்படி பிரேயர் எல்லாம் பண்ணுவா? நீ வேற யாரை பார்த்து வந்து சொல்றேன்? நான் மறுபடியும் சொல்றேன், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவ மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு இருந்தா. மஞ்சள் கலர் புடவையா? ஆமா. இப்ப பாரு பிலோமினா. ஆ? சர்ச்சுன்னா நான் பேரே மறந்துட்டேன். மீனா இங்க வா. இது என்ன மாயா பஜார் வேலையா இருக்கு? சர்ச்சில் பார்க்கும்போது மஞ்சள் கலர், ஆத்துல பார்க்கும்போது சிவப்பு கலர். உஜாலாவுக்கு மாறிட்டாளா? அண்ணா கொடு. அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த மீனை தான் அங்க பார்த்தேல, இதான் மஞ்சளா? இவ ஆத்துக்கு வந்து புடைய மாத்திட்டு வந்துட்டா. துஷ்டா, அதே மாதிரி நீ. என்ன புடவை அது இதுன்னு பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணுமே இல்ல மீனா, உன்ன எங்க அண்ணா சர்ச்சில் பார்த்திருக்காராம். சர்ச்சுன்னா? கேட்டேல? சர்ச்சுனா மாதா கோயில். மாதா கோயிலா? அது எங்கண்ணா இருக்கு? கல்யாணம் ராமா, நோக்கு கல்யாணம் ஆகலைங்க ஆத்திரத்துல அவ பேர்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிண்டே இருக்க. பைத்தறிச்சிருப்படாது, அது நல்லது இல்ல. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. இந்த ஆத்துல என்ன நடக்கிறது? அண்ணா என் மேல உள்ள கோவத்துல பொல்லாப்பு சொன்னா அதை கூட மன்னிச்சு சொல்லலாம். ஆனா இந்த ஆத்துல பிறந்துட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருக்கானே, இவன் என்ன பண்ணலாம்? அண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கிரகச்சாரமே சரி கிடையாது. உள்ளவாடி. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி செத்து செத்து பொழைக்கிறது? எது வேணாலும் நடக்கட்டும். பேசாம நான் ஒரு கிறிஸ்டின்ங்கிற உண்மையை சொல்லிடுவோம். அடி பாவி, எங்க அண்ணா எல்லா வகையிலும் கெடுக்க பார்த்தான். அவனை யாரும் நம்ப தயாரா இல்ல. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜானகிராமா, ஜானகிராமா, நேக்கு சாப்பிடவே பிடிக்கல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. நான் லூசுங்கிற சந்தேகம் எனக்கே வருது. 2 பேரும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க. தயவு செஞ்சு சொல்லு, நான் சர்ச்சில் பார்த்தது யார? ஏன்னா இவரை பார்த்தா பாவமா இருக்கு, சொல்லிடுங்க. சொல்லிடலாங்கறியா? அது நீ பார்த்தது மீனாவோட ஃப்ரெண்டு பிலோமினாவை. அவளை பார்த்தா அசம்பிள மீனா மாதிரி இருப்பா. அவ ஏன் சர்ச்சுக்கு போனோம்? அவ கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போனா. நான் பிலோமினாவை பார்த்துட்டு நான் சந்தேகப்பட்டது தப்பு இல்லையே? இல்ல இல்ல, கரெக்ட். நான் லூஸ் இல்லையே? யார் சொன்னா? நீ எவ்வளவு பெரிய அறிவாளி. கிளம்பு. நான் வர்றேன். நன்னா படுத்து தூங்கு. ஜானகிராமா, ஜானகிராமா, நான் பிலோமினாவையும் மீனாவையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? அப்படியே டபுள் ஆக்ஷன் மாதிரி ஒரே நேரத்தில். பிலோமினா ஃப்ளைட் நடந்து போயிட்டாலே. ஐயோ, என் கிரகச்சாரம் சரி இருந்தா அவ இந்தியாவிலே இருந்திருப்பா. சரி, நான் வர்றேன். போய் படுத்துக்கோ. ஜானகிராமா, இது மீனாவா பிலோமினாவா? இது மீனா. ஐயோ, ரொம்ப யோசிக்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்களா பாவீங்களா? அவனே மென்டல் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இனிமே அவனால் நமக்கு குழப்பமே கிடையாது. மாறி, போற பாத்திய பாத்தியா? சலக்கு சலக்கு சத்தத்தோட நடந்து போகுது. ஏனுங்க, எதுக்கு இந்த அம்மா அடிக்கடி இங்க வந்துட்டு போகுதுங்க? இன்னைக்கு பல குழப்பங்களுக்கு விட கிடைச்சிடும் நினைக்கிறேன். வா ஆண்டி, ஆண்டி உங்க வாயை காட்டுங்க. இனக்குமே ஆண்டி, அன்னைக்கு நீங்க காட் பிளஸ் மை சன்னு வாழ்த்துட்டு போனீங்கல்ல, அன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. உங்க வாயை காட்டுங்க, நான் சக்கரை போடணும். அது என்னோட பவர் இல்ல மேன், காத்தரோட பவர். ஏனுங்க ஆண்டி, இப்படி வெயிலே சுத்திட்டு இருக்கீங்களே, கருத்து போக மாட்டீங்க? நான் காலரா இருக்கிறேங்கிற உண்மை சொன்ன முதல் ஆள் நீதான். உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. உன்னை பார்த்தா பாட்டு அடிக்கிற ஆள் மாதிரி இருக்குது. நீ காண்டத்தெல்லாம் குடிச்சு உடம்பு கெடுக்காதே. இந்தா ஓல்டு காஸ்கிராம். இது அப்படியே ராவா குடிச்சாதே, கொக்கோ கோலா கால் குடி. அன்னைக்கு நீங்க வந்தப்போ உங்க ஜபமாலையை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? நோ 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 நோ, நான் எதை மிஸ் பண்ணாலும் ஜபமாலை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் a true Christian. அன்னைக்கு ஒரு ஜபமாலைய மீனா வச்சிருந்தால. மீனா இல்ல மேன், பிலோமினா. அந்த ஜபமாலையை நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். குட்.
மதத்தை மிஸ் பண்ணாலும் மாலையை மிஸ் பண்ணாம வச்சிருக்கான். எது மதத்தை மிஸ் பண்ணிட்டாளா? எஸ். அவ காத்துல மறந்துட்டு இந்த வீட்டு ஐயர் கல்யாணம் பண்ணினா. அப்ப மீனா ஐயர் பொண்ணு இல்லீங்களா? ஐயர் பொண்ணா? நோ நோ நோ, she is a true Christian girl. நாமல்த கிறிஸ்டியன் பொண்ணாவோ. Understand? எலிசபெத். என்ன மேன் வர்கீஸ், நீ மதம் மாறேன் ப்ராமிஸ் பண்ணே, அதுக்கப்புறம் எந்த நியூஸும் காணோம்? இல்ல இது மார்கழி மாதம் பீட மாதம், அதனால நான் தை மாசம் மாறிக்கிறேனே. பத்தியா, நீ ஊ மதத்தை பத்தி நினைச்சு நிக்கிற. அது ஐயருங்களுக்கு தாமன் பீட மாசம். இது ஸ்னோ விழுற மாசம், புனிதமான மாசம், லார்ட் ஜீசஸ் பிறந்த மாசம். மேன், நீ எப்ப மதம் மாற சொல்லு. அவருக்கு பேங்க்ல லீவ் கிடைக்கல. லீவ் கிடைச்ச உடனே வந்து மதம் மாறிடுவாரு. யார் ஜீசஸா? வர்கீஸ், நீ சீக்கிரமா வரல, நான் ஃபாதரோட இங்க வந்து இங்கே உனக்கு ஞானஸ்தானம் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல் வர்கீஸ். வர்கீஸ், பூணுல அவுத்து போட்டு ஞானஸ்நானம் வாங்கி அப்பம் சாப்பிட போறியா? இரு, ஆத்துல சொல்லி மெழுகுவர்த்தி வாங்கி தர சொல்றேன். அண்ணா வேண்டாம். அம்மா, அண்ணா, எங்க விஷயம் ஆத்துக்குள்ள தெரிஞ்சுனா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு வழியே இல்ல. டேய் மாதிரி எடுத்து சொல்றா. அண்ணா இந்தல வாங்க ஒரு விஷயம். மீனா இந்து பொண்ணு இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஜானகிராம மாட்டிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறது வசூல் பாபா இல்ல பஷீர் பாய்னு தெரிஞ்சா நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஆமாண்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தம்பியை பிளாக்மெயில் பண்ணணுமுங்க. எப்படி? என்ன பண்றீங்கன்னா, டே தம்பி, இந்த சமாச்சாரத்தை ஆத்துல சொல்லாம இருக்கணும்னா 25,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேளுங்க. அந்த பணத்தை வாங்கி பஷீர் பாய் கையில கொடுத்து தலைமுடிக்கு போட்டு அதுக்கப்புறமா உங்க தம்பியை மாட்டி விட்டுருங்க. நீ வேலைக்காரனா இருக்க வேண்டியவனே இல்லடா, எங்கேயோ போயிட்ட. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அண்ணன் கிட்ட மேட்டர்ல விழாவாலே சொல்லிட்டுங்க. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க. கொடுத்துரும். ஒரு 1000-500 கொடுத்துரும். 1000-மா? ரொம்ப அதிகமோ? என்ன விவரம் தெரியாம பேசிக்கிறீங்க? அவர் 25,000 ரூபாய் கேட்கறாருங்க. 25,000. 25,000-மா? சரியா இல்லையா? அவ்வளவு மரத்துக்கு நான் எங்கடா போவேன்? பெரியண்ணா, ஐயோ, கொடுத்துரும். இந்தாங்க. பணத்துக்காக உன் நகை தரங்கறியா? அதெல்லாம் வேணாம். இப்ப நமக்கு தேவை நகை இல்ல, நிம்மதி. இதெல்லாம் வித்துட்டு உங்க அண்ணன் வேணும்னு கேட்ட பணத்தை கொடுத்துருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் பாய் இங்கேயே வந்து தொழுகணுமா? எந்த இடமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகிறவன் தான் உண்மையான முஸ்லீம். சரி, பணம் என்னாச்சு? என் தம்பி இப்ப தருவான், உங்ககிட்ட வாங்கி தரேன். உடனே இடத்த காலி பண்ணிடணும். நீ உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்னப்பா வேலை? பசிக்குது, ஓடி போய் நல்ல பிரியாணியா நல்லி சின்னசாமி செட்டி கடையில வாங்கிட்டு வா. இது நல்லி எலும்பு போட்ட பிரியாணியா செட்டிநாடு கடையில வாங்கிட்டு வா. இப்ப கண்ணா வாங்கின பணத்தை திருப்பி தரணும் இல்லையோ, அதை எடுத்துட்டு போய் பிரியாணி பாயெல்லாம் வாங்கி சாப்பிடு போ. பசிக்குதுப்பா, பிரியாணி வாங்கிட்டு வா. என்ன பிரியாணி? மட்டனா சிக்கனா? சிக்கன் தான். இது தம்பி. அண்ணா, யாரண்ணா அந்த பாய்? பஷீர் பாய். உங்க அண்ணன் என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. முதலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. அதை வசூல் பண்ணிட்டு போலாம்னு இந்த பஷீர் பாய் சாமியார் வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்படியா? தம்பி, நீ ஒரு கிறிஸ்டியனை ஆத்துக்குள்ள கொண்டு வந்த, நான் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்தேன். மொத்தத்துல கணக்கு சரியாயிடுத்து. காட்டி கொடுத்துறாத. எப்ப எம்மதமும் சம்மதம் நம்ம நினைச்சிட்டோமோ, இனிமே நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடுவோம். போய் பாய்க்கு 1/2 பிளேட் மட்டன் பிரியாணியும் என் ஆத்துக்காரிக்கு சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கிடுவோம். ரகுராமா, பல்ராமா, சீதாராமா, ஜானகிராமா, எல்லாரும் வாங்கோ, இங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க, அம்மா என்னமோ கட்டா. காடி சீக்கிரம். சீக்கிரம் வாங்கோடா, வாங்கோ. ஈஸ்வரா, அபச்சாரம், நீக்கு தலையே சுத்துறது. என்னம்மா? பாருங்க அந்த கண்டாவியே, பாருங்க. எல்லாரும் நன்னா பாருங்க. ஐயோ, ஏய், என்ன பயந்து நிக்கிற? ஒரு தப்பு நடந்துருச்சுங்க. நீ கிறிஸ்டியன்கிறது எல்லாம் தெரிஞ்சு போட்டா? அது இல்லைங்க, நேத்து சாப்பிட்ட பிரியாணி எலும்பு இல்ல, அதை தூக்கி போட்டேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சாப்பிட்ட எலும்பு தூக்கி தான் போடுவா. அந்த பிரியாணி எலும்பு வாசல்ல போய் விழுந்துச்சா, அம்மா பாத்துட்டாங்க. ஐயோ, என்ன இது? எலும்பு தோலுமா? நான் வெஜிடேரியன் மாதிரி இருக்கு. ஆமா, மீன் முள்ளும் கோழி காலும். எஸ், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் லெக் பீஸ். என்ன இடம்? ஆமா,
உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அதுலமா அந்த டிவியில சக்தி பிரசாத் மனோரமா சொல்றானோ அதை பார்த்துட்டு வளர்றதுக்கு இந்த மலை. அம்மா என்ன விசேஷம்? ஜானகிராமா அங்க பாருயா. பார்த்தாலே மீனா வாந்தி எடுத்துரும். இந்த ஆத்துல இத யாரு சாப்பிட்டு இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னம்மா நம்ம ஆத்துல போய் இந்த கருமத்தை யாரமா சாப்பிட போறா? இது காக்கா என்ன கொண்டு வந்து போட்டுருக்கோம். நம்ம ஊட்ட சுத்துற காக்கா ஊரி கூடங்க பருப்பு சோத்து தான் திங்குமுங்க. கேட்டாலாம் பூனை கொண்டு வந்து போட்டுருக்கா? ஏனுங்க சாப்பிடணும் தூக்கிட்டு வந்த பூனை இங்க எதுக்குங்க போட்டுட்டு போகணும்? பல்லு இல்லாத பூனை இருக்கும் போட்டு போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த எலும்பு துணி எப்படி வந்ததுன்னு நம்ம கமிஷன் வைக்க முடியும்? செருப்பாலே அடிப்பேன். இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருந்தா தப்பு செஞ்சவன் யாரும் தெரியாமையே போயிடும். நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். கல்யாணராமா ஒருத்தன் தான் மிஸ்ஸிங். அதானே அதோ அவனே வந்துட்டான். ஏய் கல்யாணராமா இங்க பாரு, அங்க எலும்பு முழுமா இருக்கே, அதை யாரு சாப்பிட்டான்னு உனக்கு தெரியுமா? நேக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கையில என்ன? அந்த கை, இந்த கை, ரெண்டு கை காப்பி. நான் வடப்பையில இருந்து புளியோதரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கொண்டா பார்க்கலாம். ஐயோ பிரிக்காத, சூடு ஆறிடும். ஆறுனாதான் புளியோதரை நல்லா இருக்கும். சம்போ மகாதேவா. விபச்சாரம் இது சீ அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ சுவாமி மேல விழுந்துருச்சு. டேய் நாயே, உன்னால அபச்சாரம்டா அபச்சாரம். உச்சாச்ச கொத்தையில் முட்டை. இவனை விடக்கூடாதா? இது வரைக்கும் சோத்திரதான் முடிய பார்த்தேன், இப்பதான் முடியல சோற பார்த்தேன். இந்த புலால் நிச்சயம் விழாதான் இருக்கும். தடி தாண்டவராயனுங்க நல்லா சாத்திட்டானுங்களே. எவன் எங்க குத்துறான்னு தெரியலையே. பருப்பு சாதத்துக்கு இந்த குத்து விட்டுருக்கானுங்களே. முதுகா பாரு, பேசணும் பிரிச்சு பால மாதிரி. இந்த வரைக்கும் இந்த உத்தரம் போதாது. என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்தினேன்ல, என்னால முடியலன்னு தான் ஒன்ன மிதிக்க சொன்னேன். ஒன்னாலே முடியலன்னா 2 ஆள் வச்சு மிதி, நல்ல மிதி. அம்மா என்னடா கல்யாணராமா? சீக்கிரம் போய் முழுங்கு. கூப்பிட்டியா? ஆமா, அடிக்கிறப்போ வந்து தடுக்காம இப்ப உடம்பெல்லாம் வீங்கி இருக்கான்னு பார்க்க வந்தியா? அது நான் என்ன மூக்குல இருந்து புகை வருது? அதுமா சோமிகள் காலையில இருந்து தியானத்துல இருந்து உடம்பு உஷ்ணமாயி ஆவி வெளியே வருது. அப்படிங்களா? அப்ப இந்த ஆவி நம்ம மேல பட்டா புண்ணியமாச்சுங்களே. சுவாமி, யாரு செஞ்ச பாவமோ என்ன தோஷமோ இந்த ஆத்துல இவன் தப்பி பிறந்துட்டான். இவன் திருந்ததுக்கு ஏதாவது கொடுங்க. ஏற்கனவே கடன் கொடுத்திருக்கம்மா. சுவாமி என்ன சொல்றே? அதாவதுங்கம்மா, ஐயா பண்ண தப்புக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாவக்கடன் நிறைய இருக்குன்னு சாமி சொல்றாருங்க. எப்படியோ நீங்க இந்த ஆத்திலேயே இருந்து அவனோட பாவ கடனை தீர்த்துட்டு தான் போறேன். கவலையப்படாதீங்க, கடனை வசூல் பண்ணாம இந்த வசூல் பாபா போகவே மாட்டான். உங்க அருளால அவன் திருந்தனா எனக்கு அதுவே போறோம். ஏன் அருளா? பழைய ஐஜி அருள் வந்தாலும் இவன் திருந்தவே மாட்டான். உன் அருளாலதான் இந்த உதவி கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் அருள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவங்கிட்டயே போய் ஐக்கியம் ஆயிடுவேன். டாடி பாய், டாடி எவ்வளவு நேரம் ஒட்டாம இருந்த? அரிக்குதுன்னு நான் தான் கழட்டி வச்சேன். அட பாவி, அம்மா வந்தாங்களா பார்த்துருந்தாங்கன்னா? என்ன சுவாமிகள் முகத்துல என்னமோ வித்தியாசம் தெரியுது. பதறாம நிக்கிறேன். டாய் ஒட்டா. ஐயர் அப்துல் காதர் ஆக்கிருவா போல இருக்க. இங்க ஊட்டியா? அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றேன்னு நினைக்கப்படாது. போயிட்டே இருக்கச்சு ஞாபகம் வந்தது. முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, சோமிகள் அடிக்கடி தியானம் பண்றதுனால சோமிகள் தலைக்கு பின்னால இப்ப புதுசா ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதான் மாற்றம். நீங்க எங்க ஆத்துல வந்து தங்கறதுக்கு போன ஜென்மத்துல நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ? நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்குது? இவங்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். வெளியே போன போலீஸ் கடுபடி ஜாஸ்தியா இருக்கேன்னு சீட்டானா சீட்டும் சரி வர மாட்டேது. நாத்துக்கு போறோம்பா. ஆத்துல திருடுறதுக்கு என்னென்ன இருக்கு? நாயே, ஆத்துனா வீடு. யார் வீடு? டேய், இவரு தங்கச்சி பொண்ணு மீனா இருக்கிற வீடுறா. இவரு நமக்கெல்லாம் மாமா சாம்பசிவர ஐயர் இல்லையோ? ஐயர் வீட்டுல திருடுறதுக்கு சொம்ப தவிர வேற என்ன இருக்கு? உனக்கு சொம்ப இருக்கிற ஐயர் மட்டும் தானே தெரியும். இங்க பூர்வீக சொத்து பூரா மாடியில வச்சிருக்காங்க. நம்ம லிமிடெட் கம்பெனியா உள்ள போறோம். லிமிடெட் கம்பெனினா வாங்கின கடனை திருப்பி தரக்கூடாது. மொத்தத்துல கூட்டா சேர்ந்து ஏமாத்துறது. நான் அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ, நீங்க எல்லாம் என்னுடைய ஜூனியர்ஸ். ஓகே அண்ணா அண்ணா, எப்பண்ணா கிளம்புறதே? கையை அரிக்கிறதுண்ணா. ஐயர் வரைக்கும் அம்மாவதியை காத்துட்டு இருக்கோம். உள்ள போக வேண்டியது. அம்மா சீக்கிரம் மீனாக்கா வாந்தி எடுக்கிறாங்க. என்னாச்சு? அக்கா வாந்தி எடுக்கிறாங்கம்மா.
என்னமாச்சு? ஏதாவது விசேஷமா? நிஜமாவா? இந்த ஆத்திர குழந்தை சத்தம் கேட்க போறதா? நம்ம வம்சம் வளர போறதா? டேய் ரகுராமா, பலராமா, எல்லாரும் வாங்கோ. இத்தனை வருஷமா நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு இப்பதான் அந்த ஆண்டவன் செவிசாச்சிருக்கா. நம்ம ஆத்திர குழந்தை துள்ளி விளையாட போறது. மீனா உண்டா இருக்கா? அவ வாந்தி எடுக்கிறாடா. முதல்ல மசக்கையா பித்த வாந்தியான்னு முடிவு பண்ணுவோம். ஏண்டா அபசகுனமா பேசுற? எத்தனை குழந்தைங்களை பெற்றிருக்கேன் எனக்கு தெரியாதா? எல்லா கோயில்களையும் அர்ச்சனை பண்ண சொல்லணுமா? என்ன விஷயம்? ஜானகிராமா, வாடா கண்ணா, நீ அப்பாவாக போற. சுவாமிகள் பாதம் இந்த ஆத்துல பட்ட நேரம் என் மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கா. என் கால் என்ன? என் கால் விரல் பட்டாலே விசேஷம்தான். சுவாமி, எங்களுக்கு குழந்தை உண்டாகாதா? அவர் நொண்டி சாமியார் 1.5 கால் தான், ஒரு கால் தான் உண்டாலும் டிஸ்டர்ப் பண்ணாதே. அம்மா, சாமி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அனுப்பிச்சிடலாமா? 25 பாபா, 25% என்னங்க பாபா? 100% இங்கே தங்கலாம் பாபா. நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சுவாமிகள் இங்கதான் இருக்கணும்.